நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த நாளிலே உலகம் முழுவதும், இந்தியா தேசம் முழுவதும் பெந்தைக்கோஸ்தே நாள், எங்கே பார்த்தாலும் பெந்தைக்கோஸ்தே பெருவிழா பல பேர்கள் வைத்திருக்காங்க. பெந்தைக்கோஸ்தே பண்டிகை, ஃபீஸ்ட். உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு பலவிதமான பண்டிகைகள் இருக்கு. ஆனால் அந்த பெந்தைக்கோஸ்தே நாள் என்ற இந்த நாளுக்காக ஒரு பண்டிகையை செலிப்ரேட் பண்ணோமான்னு கேட்டால், பைபிளில் அதுக்கு வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் வாசித்து, இந்த பெந்தைக்கோஸ்தே நாளிலே கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இது வேண்டுமா, ஏன் இந்த பெந்தைக்கோஸ்தே நாளை நாம் செலிப்ரேட் பண்ணணும்? நீங்கள் நிறைய பேர் சபையினுடைய பேர் பெந்தகோஸ் சபை, எங்கள் சபையெல்லாம் பெந்தகோஸ் சபை இல்லை, பாரம்பரிய சபையினுடைய பேரை சொல்லுவாங்க. பெந்தகோஸ்தே சபை என்பது என்ன என்பதும், ஏன் ஆண்டவர் அதை எடுத்து வைத்திருக்கிறார் என்பதை குறித்த விளக்கம் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளலாம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் வசனம் 15ஆம் வசனம் முதல் 21வது வசனம் உடைய பழைய ஏற்பாட்டிலே பெந்தைக்கோஸ்தே என்ற இந்த நாளுக்கு ஆண்டவர் எப்படியா எழுதி வைத்திருக்கிறார் என்பதை நாம் வெளிப்படுத்த பழைய ஏற்பாடு 23ஆம் லேவியராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். திருப்பி 15ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் உடைய, நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ண துவக்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். நீங்கள் ஒரு மரக்காடிலே 2 பங்காகிய மெல்லிய மாவிலே புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைவாட்டும் காணிக்கையாயிருக்கிற 2 அப்பங்களை உங்கள் வாசஸ்தலங்களிலிருந்து கர்த்தருக்கென்று முதற் பலனாக கொண்டு வந்து, அப்பத்தோடே கூட கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக ஒரு வயதான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும் ஒரு காளையையும், ஒரு வயதான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும் ஒரு காளையையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக அவைகளுக்கு அடுத்த போஜன பலியையும் பான பலிகளையும் செலுத்தி, வெள்ளாடுகளில் ஒரு கடாவை பாவ நிவாரண பலியாகவும் ஒரு வயதான 2 ஆட்டுக்குட்டிகளை சமாதான பலியாகவும் இடக்கடவீர்கள். அவைகளை ஆசாரியன் முதற் பலனாகிய அப்பத்தோடும் 2 ஆட்டுக்குட்டிகளோடும் கூட கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்ட கடவன். கர்த்தருக்கு பரிசுத்தமாகிய அவைகள் ஆசாரியனுடையவைகளாகும். அந்த நாள் உங்களுக்கு சபை கூடும் பரிசுத்த நாள் என்று கூற வேண்டும். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. இது உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. இது நித்திய கட்டளை என்று சொல்லி லேவியராகம புஸ்தகத்திலே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். 2 பண்டிகையை வேதம் சுட்டி காண்பிக்கிறது. வாரங்களின் பண்டிகை, அறுவடை பண்டிகை. இன்னைக்கு நீங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இன்னைக்கு தமிழர்கள் திருநாளாய் கொண்டாடுகிற வருஷத்துக்கு ஒரு முறை அவங்க என்ன செய்வாங்க, கதிர்கட்டுகள் எல்லாம் எடுத்து வைத்து போகி பண்டிகை, அடுத்து என்ன பண்டிகை கொண்டாடுவாங்க, மாட்டு பொங்கல், அடுத்தது காணும் பொங்கல். இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூதர்களுடைய பண்டிகையிலிருந்து வந்தது தான் இன்னைக்கு இந்த இந்தியாவில் மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த பண்டிகையினுடைய முக்கியமான காரணம் என்ன என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆனால் நமக்கு வேதாகமம் தெளிவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாரங்களின் பண்டிகை அப்படின்னா வாரத்திற்கு ஒரு முறை அதை பண்டிகையாய் இன்னைக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை தோறும் தேவனை ஆராதிப்பதற்கு ஒரு காரணம் இருக்குது. அப்படின்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளை தேவன் நமக்கு அனுசரிப்பதற்கென்று ஒரு பண்டிகை நாளாக தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். இரண்டாவது அறுவடை பண்டிகை. இது வருடத்துக்கு ஒரு முறை போய் என்ன செய்வாங்க, இப்படியாய் தாங்கள் விதைத்த விதை நெல்கள், தானியங்கள், கோதுமை இது எல்லாவற்றையும் என்ன செய்வாங்க, அவர்கள் தேவனுக்குன்பாக படைப்பார்கள். அல்லேலூயா. சரி, அப்ப இந்த லேவியராகம புஸ்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ண
துவக்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். நன்றாக கவனிங்க, இது யூதர்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றுதான். இந்த பஸ்காவுக்கு, அதாவது பாஸ்காவிற்கு 50 நாட்களுக்கு பின்பு கொண்டாடப்பட்டது. பெண்டிகாஸ்ட் என்றால் என்ன அர்த்தம்? நல்லா கவனிங்க, நோட் பண்ணி வச்சுங்க. யார் கேட்டாலும் பெந்தகோஸ்தே நம்மளை வேற மாதிரி நம்மளை தவறா பேசுறாங்க. ஆனா பெந்தகோஸ்தே என்றால் 50வது நாள் என்று அர்த்தம். அல்லேலூயா. பாருங்க, இந்த பெந்தகோஸ்தே நாள்ல நம்ம பார்க்கும் பொழுது நாம் வாசித்த வசனத்தின்படி ஆட்டுக்குட்டிகளையும் ஒரு காளையையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக 18ஆம் வசனம் தகன பலியாக அவைகளுக்கு அடுத்த போஜன பலியையும் பான பலியும் செலுத்தி வெள்ளாடுகளில் ஒரு கடாவை பாவ நிவாரண பலியாகவும் ஒரு வயதான 2 ஆட்டுக்குட்டிகளை சமாதான பலியாகவும் இடக்கடவீர்கள். இதெல்லாம் எதற்காக அன்று எழுதி வைத்திருக்கிறார் அப்படின்னா, உங்களுக்கு புரியும்படி ஒரே வார்த்தை சொல்றேன். பழைய ஏற்பாட்டில் தான் செய்த பாவங்களுக்கு தண்டனை கர்த்தர் கொடுக்காமல் இருப்பதற்கு, அந்த தண்டனையை அவர்கள் மன்னிப்பதற்கு, மன்னிப்பு பெற்றுக்கொள்வதற்கு ஆசாரியர்கள் முன்பாக அவர்கள் சென்று என்ன செய்வார்கள்? ஆட்டுக்கடாவை கொண்டு போய் வைப்பார்கள். அந்த ஆட்டுக்கடாவின் மேல் கை வைத்து ஆமீன் அவர்களுடைய பாவம் நிவர்த்தி செய்யப்பட்டது. இதுதான் பழைய ஏற்பாட்டில் தேவன் சொன்ன கட்டளை. அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். அவர்கள் ஆமீன் தகன பலியை செலுத்தின பிறகு 50வது நாள், அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த பிறகு ஆமீன் 40 நாட்கள் அவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? தன்னை காட்சி கொடுத்திருந்தார். ஆமீன் 10வது, அது அடுத்த 50வது நாள் வந்த பொழுது அதுதான் பெந்தெகோஸ்தே நாள். அப்படின்னா 50வது நாள். இது ஒரு பண்டிகை நாளாக அப்படின்னு இன்னைக்கு பெந்தெகோஸ்தே பண்டிகை என்று சொல்லி அனுசரிப்பதற்கான முக்கிய காரணம் பரிசுத்த ஆவியானவர் இறங்கின நாள் அது. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே அறுவடையினுடைய கர்த்தர் கொடுத்த தந்த ஆசீர்வாதத்திற்கு அந்த நாளை 50வது நாள் பாஸ்காவுக்கு அடுத்த 50வது நாளை என்ன செய்தார்கள்? 50 நாட்களுக்கு பின்பாக யூதர்கள் அதை கொண்டாடினார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாமும் நீங்களும் யூதர்கள் அல்ல, நமக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டதற்குரிய நன்றி செலுத்தும் நாளாகத்தான் இந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. சரி, யார் கேட்டாலும் சொல்லுங்க, பெந்தெகோஸ்தே என்றால் 50வது நாள். பஸ்கா செலுத்தப்பட்ட அதன் பிறகு பஸ்கா பண்டிகைக்கு ஆமீன் முக்கிய பண்டிகையிலே ஒன்றுதான் இந்த பஸ்காவினுடைய 50 நாட்களுக்கு பிறகு இது என்ன செய்யப்பட்டது? கொண்டாடப்பட்டது. இந்த நாளை பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த நாளாகவும், 2வது சீஷர்கள் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள், 3வது சபை ஆரம்பமான நாள் இது. அல்லேலூயா. இதனால் அந்த நாள் ஆவிக்குரிய முக்கியத்துவம் பெற்றது. இந்த நாளை எதற்காக செலிப்ரேட் பண்ணணும்னா, எதற்காக இதை எதற்காக கொண்டாட வேண்டும் என்றால், இந்த நாளிலே தேவ ஆவியானவர் இறங்கி வந்த நாள், சீஷர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட நாள், 3வது சபை துவங்கின நாள். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், தேவ ஆலயத்தில் எல்லாரும் உள்ளே போக முடியாது, புறஜாதி மக்கள் உள்ளே போக முடியாது. ஆகையினால் தான் இயேசு சிலுவையிலே கண்களை மூடி தன்னுடைய ஆவியை விட்டு ஜீவனை விட்ட உடனே தேவாலயத்தினுடைய திரைச்சிலை மேல் தொடங்கி கீழே வரைக்கும் அதை 2ஆக கிழிந்தது. அதை எதை காண்பிக்கிறது என்றால், இனி ஜாதி இல்லை, எந்த ஜாதி மக்களும் ஆண்டவரை தொழுது கொள்ளலாம். ஆமென். எந்த மக்களும் ஆண்டவரை தேடி வரலாம். இந்த சமூக மக்கள் தான், யூதர்கள் தான் தேவனுடைய ஜனங்கள் என்று பைபிள்ல நாம் பார்க்கும் பொழுது அவர்களை குறித்து யூதர்களை ஜூயிஷ் பீப்பிள், இன்றைக்கும் யூதர்களை நீங்க சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. ஆண்டவரால் பரிசுத்தமாக்கப்பட்ட சந்ததி அவர்கள் யூதர்கள். பாருங்க, இந்த பூமியிலே அவர்கள் உயர்த்தப்பட்டிருப்பாங்க. அந்த வம்சத்தில் தான் இயேசு பரலோகத்தின் பூமிக்கு மனுஷனுக்காக பூமியிலே யூதர்களை ரட்சிப்பதற்கு தான் ஆண்டவர் பிதாவாகிய தேவன் ஆமென் அவர்களுக்கு அனுப்பினார், இயேசுவை அனுப்பினார். ஆனால் அவர்களோ இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதனாலே புறஜாதிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் இயேசுவை ஆண்டவர் கிருபையாய் தந்தார். அல்லேலூயா. சரி, இப்ப அடுத்தது நாம் இதை கொண்டாட வேண்டுமா? நமக்கு ஒரு கேள்வி வரும். ஐயா, இந்த பெந்தெகோஸ்தே நாளை நாம் கொண்டாட வேண்டுமா? இது கட்டாயமாக சட்டம் இல்லை. கவனிக்கிறீங்களா? இது கட்டாயமாக சட்டம் இல்லை. இன்னைக்கு பாருங்க, ரிசரக்ஷனை மக்கள் கொண்டாடுறாங்க. அடுத்தது பாருங்க, குட் ஃப்ரைடே நினைவு கூறுறாங்க. அடுத்தது பிறந்த நாள், இயேசுனுடைய
பிறப்பை கொண்டாடுகிறார்கள். ஆனால் இந்த பெந்தைக்கோஸ்தே நாள் அநேகருக்கு இது தெரிவதில்லை. எதற்காக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது என்றால், பரிசுத்த ஆவியானவர் வந்தது நிமித்தமாக அதை நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியாக இந்த நாளை கொண்டாடுகிறோம். புதிய ஏற்பாட்டிலே எல்லா விசுவாசிகளும் பெந்தைக்கோஸ்தே பண்டிகையை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்று எங்குமே சொல்லப்படவில்லை. இந்த பைபிள்ல இந்த பண்டிகையை எங்கேயுமே கொண்டாட சொல்வதற்கு கட்டாயப்படுத்தவில்லை. ஆனால் பைபிள் ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் 14ஆம் அதிகாரம், ரோமருக்கு எழுதிய நிருபம் 14ஆம் அதிகாரம் வசனம் 5 வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான், வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான். அவனவன் தன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாய் இருக்க கடவன். நன்றாய் கவனிக்க வேண்டும். ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் மேலானதாக எண்ணுகிறான். இன்னைக்கு எல்லா நாளும் ஒரே நாள் தான். ஆனா இந்த நாளை நாம் ஸ்பெஷலாக நாம் என்ன செய்யறோமா, மற்றொரு நாளிலும் மேலான நாளாக நாம் இன்னைக்கு கொண்டாடுகிறோம். ஆமென். அதனால இன்றைக்கு நான் சொல்றேன், விசேஷமாக நாம் இதை எண்ணுவதனுடைய காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் நம்ம இறங்கி வந்ததுக்கு ஒரு நாளை நாம் அதை செலிப்ரேட் பண்றது தவறு இல்லை. ஆகினால் தான் கொலோசியருக்கு எழுதிய நிருபம், இதெல்லாம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், தெரியாதவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. கொலோசியருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாதப்பிறப்பையும் ஓய்வு நாட்களை குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அல்லேலூயா. அப்போ ஒருவனும் உங்களுடைய பண்டிகை குறித்து உங்களை யாரும் நியாயம் தீர்க்க கூடாது. ஏனென்றால் யூத சட்டப்படி பண்டிகை கடைபிடிக்கப்பட்டது. ஆனால் ரட்சிப்புக்கானது கட்டாயம் அல்ல. அல்லேலூயா. இந்த பண்டிகை யூத நாட்கள், 50வது நாளை அவர்கள் இந்த யூத நாட்களிலே 50வது நாள், அந்த நாளை அவர்கள் பெந்தைக்கோஸ்தே நாளாக, அதை பண்டிகை பாஸ்காவுடைய 50வது நாளாக அவர்கள் கொண்டாடினார்கள். ஆனால் ரட்சிப்புக்கு இது கட்டாயம் அல்ல. அல்லேலூயா. சரி, அடுத்தது இதை என்ன செய்யலாம்? நினைவு கூறலாம். எப்படி நினைவு கூறலாம்? ஆவிக்குரிய அர்த்தத்தோடு இன்றைக்கு பல சபைகள் இதை என்ன செய்யறாங்க? பெந்தெகோஸ்தே நாளை நினைவு கூறுகிறார்கள். அல்லேலூயா. இரண்டாவது, பரிசுத்தாவின் கிரியையை பற்றி இந்த நாளிலே பிரசங்கிக்கிறார்கள். மூன்றாவது, ஜெப கூட்டங்கள் இந்த நாட்களிலே நடத்தப்படுகிறது. இது தவறல்ல, ஆனால் இதை கடைபிடிக்காவிட்டால் பாவம் என்று சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நன்றாக கவனிங்க. நாமும் இதை என்ன செய்யறோம்? இந்த நாளிலே எல்லா பெந்தெகோஸ்தே சபைகளிலும் ஆமென் இந்த நாளை நினைவு கூறுவார்கள். இரண்டாவது, பரிசுத்தாவுடைய கிரியைகளை குறித்து பிரசங்கம் பண்ணுவார்கள். மூன்றாவது, இந்த நாளிலே ஜெப கூட்டங்கள். இன்னைக்கு பாருங்க, நிறைய வால் போஸ்டர் பார்த்திருப்பீங்க. பெந்தெகோஸ்தே பண்டிகை, பெந்தெகோஸ்தே திருவிழா, பெருவிழா என்றெல்லாம் நீங்க வால் போஸ்டர் பார்த்திருப்பீங்க. அப்ப இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இன்றைக்கு நாளை செலிப்ரேட் பண்றதுக்கு, பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்ததற்கு ஒரு செலிப்ரேஷன் பண்ணுவதற்கு ஒரு நாளை நாம் கொண்டாடுவது தவறல்ல. இருக்கீங்களா? கையை தூக்கி ஆமா இருக்கிறேன்னு அர்த்தம். ஸ்கூல் அட்டெண்டன்ஸ் போடும்போது இருக்கியான்னு கேட்டா ஆமேன் உள்ளே ஐயாங்கிறோம்ல, அதுக்கு தான் இருக்கிறீங்களாங்கிறேன். ஏன்னா இங்கிருந்து எங்கேயாவது அப்படியே உட்கார்ந்த இடத்துல இருந்து வெளியே போயிடாதீங்க. அல்லேலூயா. சரி, கவனமா கேளுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆகையினால இன்றைக்கு முக்கியமானது என்னவென்றால், வேதாகமம் முக்கியமாக சொல்வது என்ன? தினமும் ஒரு மனிதன் வருஷத்துக்கு ஒரு முறை அல்ல, தினமும் அவன் ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். இவ்வளவுதான் சத்தமா? ஆமென். ஏதோ ஆமென் எல்லாரும் பண்டிகை கொண்டாடுகிறார்கள் என்பதை போல நாமும் இது பெந்தெகோஸ்தே நாள் என்று சொல்லி வருஷத்துக்கு ஒரு முறை செலிப்ரேட் பண்ணிட்டு போயிடாதபடி, தினமும் ஒரு தேவனுடைய பிள்ளை பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு நடத்தப்பட வேண்டும். அடுத்ததாக, தினமும் அவன் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். பரிசுத்த ஆவியினுடைய நாள்னு சொல்லி ஒரு நாள் கொண்டாடிட்டு விட்டுறக்கூடாது. அப்ப பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட வேண்டும், பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும், ஜெப வாழ்க்கை நமக்குள் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அதுவே உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அர்த்தம்.
நீங்க நிறைய பேர் பெந்தெகோஸ்தே நாள் இன்னைக்கு செலிப்ரேஷன் பண்ணிட்டு பரிசுத்த ஆவியானவர் 364 நாட்களை விட்டுட்டு ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் நினைச்சா போதாது, அனுதினமும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும், அனுதினம் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட வேண்டும், அனுதினமும் பரிசுத்த வாழ்க்கையில் நடத்தப்பட வேண்டும். இது அனுதினமும் ஜெப வாழ்வை உங்க வாழ்க்கையில காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, அதுவே உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆகினால் தான் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்க. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அல்லேலூயா. நன்றாய் கவனிங்க, இந்த வசனத்தை நீங்க குறிச்சு வச்சுங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அல்லேலூயா. மாம்ச இச்சையை இருக்கீங்களா? ஹலோ, இந்த மாம்ச இச்சைன்னு ஏதாவது புரியுதா? என் மனைவிக்குள்ள சுபாவ மாற்றமே இல்லை, என் கணவனுக்குள்ள சுபாவ மாற்றம் இல்லை, என் பிள்ளைகளுக்குள்ள சுபாவ மாற்றம் இல்லை, ஆலயத்துக்கு சென்றும் என்னுடைய குணங்கள் மாறவில்லைன்னா நீங்க மாம்சத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்றீங்க. மாம்சத்துக்கு ஏற்ற வாழ்க்கை என்ன, ஆவிக்கேற்ற வாழ்க்கை என்ன என்பதை நான் அதை உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். மாம்சத்துக்கு ஏற்ற வாழ்க்கை கீழே கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. 17வது வசனத்தை பாருங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு எதை நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்ய முடியல, எதை செய்யக்கூடாதோ அதை நீங்க செய்யறீங்க. ஆமாவா இல்லையா? உங்க குடும்பத்திலும் சரி, சபைக்குள்ளும் சரி, செய்ய வேண்டியது செய்ய முடிவதில்லை, செய்யக்கூடாது நம்ம செய்யறோம். நம்ம செய்யணும்ங்கிறது நம்மளால செய்ய முடிய மாட்டேது. எதெல்லாம் செய்யக்கூடாது என்பதை நாம் பார்க்கலாமா? அதுதான் கீழே போடப்பட்டிருக்கு. 17 கிரியைகள் என்னெல்லாம் இருக்கு பாருங்க. 19 வசனத்திலிருந்து பாருங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. அல்லேலூயா. ஏதோ உங்களுக்கு புரியுதா பிரதர்? இந்த 17 கிரியைகள்ல உங்களுக்குள்ள இல்லைன்னு சொல்றவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மீண்டும் ஒரு விஷயம். அல்லேலூயா. ஒரு குழந்தை கூட சத்தமா சொல்ல மாட்டேங்குது அல்லேலூயா. அப்புறம் எப்படிங்க நீங்க ஆவிக்குரியவன் நீங்க சொல்ல முடியும்? இதுல ஏதாவது ஒண்ணு லாக் ஆயிருக்கீங்களா? அப்ப உங்களுக்கே தெரியுது, நான் இந்த தவறுல இந்த 17 கிரியை வேண்டான்னு நினைக்கிறேன், ஆனா இதுல எதுலயோ ஒண்ணு நீங்க மாட்டிருக்கீங்க. என்னெல்லாம் எதுல எல்லாம் மாட்டிருக்கீங்க பாருங்க. உங்களுடைய லிஸ்ட் இதுல ஆண்டவர் காண்பிக்கிறார் பாருங்க. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பிலிசூனியம், பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்கபேதம், பொறாமை, கொலை, வெறி, களியாட்டு. ஹலோ, களியாட்டுன்னு என்ன தெரியுமா? ரம்மி விளையாடுறது, சீட்டு விளையாடுறது. சீட்டு விளையாண்டா பாவமா? ரம்மி விளையாண்டா பாவமா? லாட்டரி, இதெல்லாம் பாவம்னு பைபிள் சொல்லுது. பம்பர் டிக்கெட் அடிக்கும். இங்கிருந்து கேரளாவில் போய் டிக்கெட் வாங்கிட்டு வந்துடலாம், லாட்டரி வாங்கிட்டு வந்துடலாம். வந்துடலாமாப்பா? ஒருத்தர் கேட்டார், ஐயா லாட்டரி ஜெபம் பண்ணி கொடுங்க, எனக்கு அதில் லாட்டரி சீட்டு ஒரு கோடி அடிச்சதுன்னா உங்களுக்கு அதில் ஒரு பாதி உங்களுக்கு சர்ச்சு கட்டுறதுக்காக உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். எப்படி இருக்கு பாருங்க. எங்கிட்டயே வந்து கேட்குற அது பாவமா அப்படின்னு. ஆவிக்குரியும் கேட்கல, ஆவிக்குரியும் கேட்க மாட்டான். இந்த மாம்சத்தின் கிரியைகள் உங்களுக்குள்ள இருந்தா எப்படிங்க நீங்க பரலோகம் போவீங்க? இந்த லிஸ்டே உங்களை பத்தி சொல்லுது. இப்ப எத்தனை இருக்குது பாதுல? எத்தனை இருக்குது? கணக்கு போட்டு பாத்தீங்களா? எத்தனை இருக்குப்பா? கணக்கு கரெக்டா போட்டு பாருங்க. எவ்வளவு இருக்கு? 17 தான் இருக்குது. சோத்திரம். அப்ப இந்த 17 கிரியையில ஒண்ணாவது கோபப்படாம நான் இருக்கிறேனா? காம விகாரம் எனக்கு இல்லாம இருக்குதா? இன்னும் கீழே பார்க்க வேண்டாம். எதுக்கு கீழே பார்த்துட்டு மேல பார்த்துட்டு?
தேவன் வந்து நிக்கிறாரு. நீங்க எல்லாம் எங்க போறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? பிரதர் எங்க போலான்னு வந்திருக்கீங்க? எங்க போயிருவீங்களா என்ன? இதுலயே அடிபட்டுருச்சு. அப்ப நம்ம என்ன என்ன பண்டிகை கொண்டாடுறோம் இன்னைக்கு? என்ன பண்டிகை ராஜா? எப்ப ராஜா என்ன பண்டிகை? என்ன மார்க்க பேதம். நான் சிஎஸ்ஐ, நீ ப்ராட்டஸ்டன்ட். நீ இசிஐ, நான் பிசிஐ. நான் மாரநாத்தா, நீ ஐபிசி. நீ ஐபிஏ, நான் ஃபுல் காஸ்பல். மார்க்க பேதம். இந்த மார்க்கத்துக்கு நான் போறேன். ஐபிஏ சபை என் சபை, டிபிஎம் சபை என் சபை, சிலோன் பெண்டிகாஸ்ட் என் சபை, யெகோவா ரட்சணை சபை, சர்ச் ஆஃப் கிரைஸ்ட், சால்வேஷன் ஆர்மி. ஒருத்தன் கேட்டான், எங்க சர்ச்சு இத்தனை இருக்குது, இயேசுநாதர் எத்தனை பேருக்கு, எத்தனை இயேசு இருக்காரு? ஒரு இயேசு தான். அப்புறம் எதுக்கு இத்தனை சபைகள் வந்துச்சு? யாரு கண்டா? போ, உனக்கு பிடிச்ச சபைக்கு போ. ஹலோ, இது எங்க ஆர்கனைசேஷன், எங்க ஸ்தாபனம், எங்க சபை, எங்க ஊழியம்? இவங்க என்ன சாவி, என்ன ஆவியில் உடையவங்க? பெந்தகோஸ்தே ஆவி. சரி விடுங்க. அதாவது ப்ராட்டஸ்டன்ட் சர்ச்சில் ஒருவேளை அது ட்ரெடிஷனல் சர்ச், அது பாரம்பரிய சபை, கேத்தலிக் சர்ச் அப்படின்னு ஒவ்வொரு சபைகளுடைய பேரை வச்சாச்சு. அங்கே வேற அவங்களுடைய ஆராதனை வேற மாதிரி இருக்கும். நம்ம ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிற சபை. ஆனா இன்னைக்கு சபைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் உள்ள வந்து பார்த்தா ஒருத்தர் சொல்றாரு, ஐயா இந்த சபை எங்க சபைன்னு சொல்லி. மார்க்க பேதம் இல்லாத விசுவாசிகள் எத்தனை பேர் இருக்கிறோம்? எங்க கல்யாணம் பார்க்கும்போது தான் மார்க்கத்தை பார்க்கறாங்க. நீ யாரு, கொங்கா சங்கா? நீங்க என்ன ஆவி உடையவங்க? பேச மாட்டீங்களா? பத்திரிகையில மேல இருக்கும் இந்த பரிசுத்த மெய் விவாக ஆராதனை. பரிசுத்த மெய் விவாக ஆராதனை ஒண்ணே ஒண்ணு. பரலோகத்தில் இயேசுவுக்கும் மனுஷனுக்கும் தான் மெய் விவாகம். பரிசுத்த விவாக ஆராதனை கூட போடலாம். ஆனா மெய் விவாகங்கிறது இயேசுவோட தான் மணவாளனுக்கு மணவாட்டிக்கு கிறிஸ்துவின் சபைக்கும் ஆமென் இயேசுவுக்கு இருக்கிறதா மெய்யான விவாகம். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க பாத்தீங்களா? உங்க சபைக்கு போறவங்கிட்ட நாங்க சோத்திரம் கூட போக மாட்டோம். பார்த்தா எங்க இதுலயே அடிபட்டுறோமே. இந்த சகோதரி காதுல மொக்கல போட்டிருக்கிறா, அதனால இந்த மாட்டை நான் பேசக்கூடாது. பைபிளை தூக்கி பைபிளை மறைச்சிட்டு போறது, மூஞ்சி பார்க்க கூடாதான். பொல்லாத பேய், இது பைபிள் மறைச்சிட்டு போகுது. ஒரே ஊர்ல 10 சபை இருக்கு. 10 சபைக்கு 10 பாஸ்டர் இருப்பாங்க. 10 பாஸ்டர் இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டாங்க. சண்டைக்குனே நிப்பாங்க. இங்க அல்லலியா போட்டா அங்க சத்தம் கேக்குது பாருங்க. அல்லலியா சத்தம் அங்க இருந்து இங்க கேக்குது. நீ மட்டும் என்ன சபை வைக்கிறது? நானும் வைப்பேன் முன்னாடியே வை. தடிக்கு விழுந்த சபை, தடிக்கு விழுந்த வீடு. நான் கேட்கிறேன், இந்த மார்க்க பேதங்கள் இவ்வளவு இருக்கும் போது எப்படிங்க பரலோகத்துல போய் ஒண்ணா இருக்க முடியும்? எனக்கு நிறைய உங்களோட பேசணும் பாருங்களேன். நான் ஆரம்பிச்சேன்னா என்னால் டைம் நிறுத்த முடியாது. இந்த 1 மணி நேரத்துக்குள்ள உங்களை எல்லாம் போட்டு வறுத்து எடுக்கிறதுனா, எங்க சபை ஊழியக்காரர் எங்க பாஸ்டர் சொல்லியிருக்காரு, யாருக்கும் ஸ்தோத்திரம் போடக்கூடாதுன்னு. எங்க நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு போறதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோம் கூட்டமா. ஆனா இந்த 17 மாம்சத்தை கிரியையில ஒன்னாவது நமக்குள்ள இல்லாம இருந்தா மட்டும்தாங்க பரலோகம் போக முடியும். ஒரு ஆமைன்னு வர மாட்டேங்குது பாரு. கப்பு சுப்புன்னு உட்கார்ந்துருக்கு. சபையில தான் உட்கார்ந்துருக்கீங்களா என்ன? அதனாலதான் குனியாதேங்கிற. எனக்கு குனிஞ்சுன்னா குழப்படி இருக்குன்னு அர்த்தம். நீ ஏதோ தப்பு பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கேன்னு அர்த்தம். பலிபீடத்தை நிற்கிற தேவனை பார், தேவ பிரசன்னத்தை பார். நீ ஆலயத்துக்கு நீ வராம இருக்கலாம், சபைக்கு நீ வராம இருக்கலாம், நீ ஆண்டவர் எதிர்த்து நிற்கலாம். இது உன் சபை, என் சபை. நான் எனக்கு இந்த சபை பிடிக்கல, இன்னொரு சபை. ஹலோ, நீ எத்தனை சபைக்கு போனாலும் பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரே ஒருத்தர் மட்டும் தான் வருவார் கூட்டிட்டு போறதுக்கு. அவர் கூட இருந்தா தான் அவங்களுக்கு போக முடியும். இந்த சபைக்கெல்லாம் போக கூடாது. இந்த சபையில் ஆண்டவர் இல்லை, அந்த சபையில் மட்டும் ஆண்டவர் இருக்கிறார்கள். சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், தயவு செய்து இந்த மாம்சத்தின் கிரியைகள் இன்னைக்கு இருந்தா, இந்த பெந்தைக்கோஸ்தே நாள்ல
ஆண்டவர் இறங்கி வந்தது யாருக்கு தெரியுமா? ஆவி உள்ளவனுக்கு ஆவியா இறங்குவதற்கல்ல, மாம்சமான யாவர் மேலும். அதனுடைய அர்த்தமே இவ்வளவு நாள் தெரியாம நீங்க ஆராதிச்சிருப்பீங்க. பொய் பேசுறது மாம்சம் பேசுதுங்க, பொறாமப்படுது மாம்சப்படுதுங்க, சண்டைப்படுது மாம்சம். எரிச்சல் வருது. எதுக்கு நீ பைபிள் எடுக்கிற? பொறாமை, கோபம், பிரிவினை, கசப்பு, சண்டை, இதெல்லாம் வச்சுட்டு எப்படிங்க மாம்சத்துக்குரியவனா இருந்து எப்படி பரலோகம் போக முடியும்? பைபிள் சொல்லுது மாம்சமான யாவர் மேலும். அப்ப மாம்சத்தின் மேலதான் ஆவி வேணும். ஒண்ணு பேசிடக்கூடாது, உடனே மூஞ்சியை தூக்கி சபையை விட்டு போயிடுறது. ஒண்ணு சத்தியத்தை பேசிடக்கூடாது, உடனே எனக்கு இந்த சபை வேண்டாம். எங்க போனால் பேய் ஒண்ணுதான், ஆண்டவர் ஒண்ணுதான். ஊர் மட்டும் மாறும், பாஸ்டர் மட்டும் மாறுவாரு, சபை மட்டும் மாறி இருக்கும். ஆனா எங்க போனால் பேய் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்கு பாஷை தேவையே இல்லை. உங்க கூட பூந்துச்சுன்னு தெரியாது, அது சர்ச்சில் தான் உட்கார்ந்து இருக்கும். அது பேயா தேவனான்னு தெரியாது. உங்களுக்கே விழுந்ததுக்கு அப்புறம் தெரியும், ஓ பேயாட்டு இருக்குது. மாம்சத்தை பேசுச்சுன்னா பேய், ஆவியை பேசினா பரிசுத்த ஆவியானவர். உங்களுக்கே தெரியும். உங்களுடைய ஆவியை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா உங்க வாயை கண்ட்ரோல் பண்ண முடியுதா? முதல்ல பேசுறத பாரு. நானும் சபைக்கு போறேன். எதுக்கு போற? சபையில் இருக்கிற மாதிரி வீட்டில் இருக்கியான்னு கேட்கிறேன். ஒரு பின் போட்டா கூட சவுண்ட் வர மாட்டேங்குது. ஒரு மாதிரி சீரியஸா உட்காந்துருக்கீங்க. நான் இன்னும் நீ ஜீவ புஸ்தகத்தையே திறக்கல, இதுலயே உங்களுக்கு கஷ்டம் தானா? மேல போய் என்னமோ போவன்ட்டு ரெடியா இருக்கீங்க, சாவே வர மாட்டேங்குதுன்னு. இன்னும் நீ சாகாம இருக்கிறது எதுக்கு தெரியுமா? மனம் திரும்ப இருக்குது. நிறைய பேர் கேட்க மாட்டேங்க, கேட்குறாங்க எல்லாரும் நல்லவங்களாம் சாகுறாங்க, நான் மட்டும் ஏன் தான் இப்படி இருக்கணும்? திருந்தருக்குத்தான் ஒரு வாய்ப்பு. ஒரு அல்லேலூயா சொல்ல, ஒரு வாய்ப்பு. வயிற்று வலிக்கு, தலை வலிக்குது, இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்குற சில நேரத்தில் உன்னை திருத்துறதுக்கு தான். கொஞ்சம் வயிற்று வலி வந்தாத்தான் ஆண்டவர் ஏன் கூப்பிடுவியா? பார்த்தியா, நீனா கூப்பிடுவியா? கால் வலி வரும், முதுகு வலி வரும், ஏதோ ஒரு வலி வரும்போது இயேசுவே 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 அப்படியாவது கூப்பிடுவியா? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நீ சாகாம இருக்கிறன்னா கர்த்தருடைய கிருபை, அதுதான் கிருபை. பெந்தெகோஸ்தே நாளுங்கிறதுனால கொஞ்சம் அதுக்குள்ள போயிடுறேன். ஹல்லேலூயா. எங்க ஹாலில் இருக்கீங்களா இல்லையா? இருக்கேன்னு கையை தூக்கி காட்டுங்க. அதான் பிரசங்க இன்னும் 2 பாயிண்ட் சேர்த்து பேசுவேன் நான். இல்லை இப்படிங்கிறீங்களா? நிறுத்துன்னா இப்படி தூக்குறீங்களா இப்படி தூக்குறீங்களான்னு தெரியல. சரி, என்னமோ பண்ணுங்க. ஆவியினால் நடத்தப்படுங்கள். உங்க மாம்சம் ஒன்னு சொல்லட்டுமா? ஓப்பனா சொல்றேன். உங்க மனசாட்சி தப்புன்னு சொல்ல விட்டுருங்கிறேன். உங்க மனசு குத்துது, ஐயோ தப்பு 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 தப்பு, திருந்திருங்கிறேன். அது அதுக்கு இன்னொருத்த சொல்லி திருந்தணும். சொன்னா திருந்த மாட்டேன், அது வேற விஷயம். நான் இன்னைக்கு நான் கரெக்டா இருக்கேன்ல, நீ எப்படி இருக்கிற சொல்லு. இப்படித்தான் நம்ம மனசு வாயில சொல்லுவோம். உள்ளுக்குள்ள குத்தும், ஆனா வெளியே காட்டிக்கவே மாட்டோம். டீசெண்டா அடிபட்டா கூட அப்படி கௌரவமா பவ்யமா போயிட்டு இருப்போம். உன் முகத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த மூஞ்சியெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குது? மறுபடியும் சொல்றேன். பேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விகாரனை, பில்லிசூனியம், பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை. ஹல்லேலூயா. சோத்ரம். சரி, அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுறேன். அப்ப பெந்தெகோஸ்தே நாளில் இந்த பரிசுத்த ஆவியின் இறங்கி வந்ததை குறித்து நம்ம பேசலாம். இன்னைக்கு நிறைய அருமையான தேவ பிள்ளையே, புதிய ஏற்பாட்டில் ஆவியில நிரம்பின ஒரு அனுபவம் தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அனுபவம். பாருங்களேன், இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் இல்லாதனால தான் அநேக போராட்டங்கள், உபத்திரவங்கள், சோதனைகள். அல்லேலூயா. சரி, அப்போ நம்ம பெந்தெகோஸ்தே நாள் என்றால் என்ன என்பதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். பெந்தெகோஸ்தே என்றால் இயேசு உயிர்த்தெழுந்த பின் பரிசுத்த ஆவியானவர் சீஷர்கள் மேல் இறங்கிய மகத்தான நாள். இது சபையின் பிறந்த நாளாக அழைக்கப்படுகிறது. அல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்களா? ஒரு கம்பெனி, ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரு டே வச்சிருப்பாங்க, சரிதாங்க? மாசம் வச்சிருப்பாங்க, வருஷம் வச்சிருப்பாங்க. பிறந்ததுக்கு ஒரு வருஷம், கல்யாணத்துக்கு ஒரு வருஷம்,
அந்த நாளை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க, நினைவு கூறுவாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு பெந்தெக்கோஸ்தே என்ற நாளை எதுக்காக செலிப்ரேட் பண்ணாங்க? அன்னைக்கு தான் சபை உருவாகுது. அது வரைக்கும் ஆண்டவர் சொன்னார் பாத்தீங்களா, என் சபையை நான் கட்டுவேன். அப்ப அது வரைக்கும் சபை கட்டப்படல. ஹலோ பிரதர், கவனிக்கிறீங்களா இல்லையா? என் சபையை நான் கட்டுவேன் அப்படின்னா 3 நாள் இந்த ஆலயத்தை இடிப்பேன்னாரு. எதை நான் இடிப்பேன்னாரு? எருசலேம் தேவாலயத்தை அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க, யூதர்கள் எல்லாம் அவங்க நினைச்சாங்க. ஆனா ஆலயம் என்பது இயேசு தன் சரீரத்தை சொன்னார். 3ஆம் நாளை இடிச்சோன்னா அதை கட்டி எழுப்பினார் பாருங்க, அதுதான் உயிர்த்தெழுந்தல். இதெல்லாம் புரியுதா புரியலையா? 3 நாள் இந்த ஆலயம் 3 நாள் இடிக்கப்படும். எதை சொன்னா, இந்த சரீரமாகிய ஆலயத்தை இடிக்க சொன்னார். அவர் இடித்த பிறகு மீண்டும் கட்டுவேன். எதை கட்டுவேன்? இதை தான் பேதுருட சொன்னார். பேதுரு இடிக்கப்பட்டவனாய் இருந்தான், பேதுரு மறுதலித்தவனாய் இருந்தான். பேதுரு தான் இயேசு சொன்னாரு, என் சபை என்று தன்னை குறித்து சொல்ற இந்த கல்லின் மேல், இந்த கல் என்பதை தன்னை சொல்றாரு, இது கிறிஸ்துவாகிய மூளைக்கல், இந்த கல்லின் மேல் இயேசுவாகிய சபையை கட்டுவதாக இயேசு சொன்னார். அப்படின்னு இயேசு அந்த மூளைக்கல்லிலே கர்த்தர் என்ன செய்யறாரு? கட்டுவதற்கு பேதுருவை கூப்பிட்டாரு. பாரையா, இந்த கல் தன்னை குறித்து சொல்ற இந்த கல்லின் மேல் நான் என் சபை என்பது நீங்களும் நானும். நான் என்ன சொன்னேன்? என் சபை நீ யார சொல்றாரு? கை தூக்கி காட்டுங்க, யார சொல்றாரு? அல்லேலூயாவா, என்ன சொல்றாரு? அப்ப என் சபை என்பது உங்களையும் என்னையும் ஆண்டவர் சொல்றார். அப்ப நீங்களும் நானும் அவருடைய சபை ஆகையினால் தான் நம்ம கூடி வந்திருக்கிற இடத்துல இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? மகிமையாய் இந்த 120 பேர் மேல இறங்கி வந்தார். நல்லா கவனிங்க. அப்போ அதற்கு முக்கிய ஆதாரமான வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்களேன். அப்போஸ்தலர் நடபடிகள் வேகமாயிடுங்க. 2:1. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அல்லேலூயா. நன்றாய் கவனிங்க. பெந்தெகோஸ்தே என்ற சபை என்று எழுதப்படல, பெந்தெகோஸ்தே என்ற ஒரு நாள் வந்தது. ஹலோ, யார்கிட்ட வேணா போய் சொல்லுங்க, நீங்க பெந்தெகோஸ்தே சபைக்கு போறீங்களா அப்படின்னு கேட்டா, எங்க ஆண்டவர் சொன்ன சபைக்கு நான் போயிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. ஆவியானவர் நடத்தப்படுகிற ஒரு சபை. பெந்தெகோஸ்தேனா என்ன அர்த்தம்னா, எத்தனாவது நாளுங்க? 40வது நாளா? 50வது நாள். இது எத்தனாவது நாள் இது கொண்டாடப்பட்டது? பஸ்கா பலி செலுத்தின பிறகு எத்தனாவது நாள்ங்க? 50வது நாள்ல இது கொண்டாடப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ 50 பெந்தெகோஸ்தே என்றால் 50. நல்லா புரிஞ்சுக்கணும். யாரு கேட்டான்னு சொல்லுங்க. அப்போ அங்கே என்ன செய்கிறார்கள்? எங்கேயாவது ஆலயம்னு போட்டிருக்குதா? பெந்தெகோஸ்தே என்ற நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் என்ன செய்றாங்க? ஒரு மனம் எங்கேயோ அங்கே ஆவியானவர் வருவாரு. ஓரிடத்தில் கூடி வந்தார்கள். ஹல்லேலூயா. அப்ப நன்றாக கவனிங்க, என்ன நடந்ததையா? அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் பாருங்க. சீஷர்கள் ஜெபத்தில் ஒரு மனமாக இருந்தார்கள். சீஷர்கள் என்ன செய்றார்கள்? அந்த 2லிருந்து 4 வரைக்கும் பாருங்க, என்ன செய்றாங்க? அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அப்ப அவங்க எங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க? சொல்லுங்க, எங்க உட்கார்ந்து இருக்காங்க? சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, எங்க உட்கார்ந்து இருக்காங்க? அப்ப எங்க கூடுகிற இடம் எதுங்க? ஒரு வீட்டில் தான் கூடுறாங்க. மேல் வீட்டறையில் அவர்கள் கூடி இருந்தார்கள். ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை அவர்கள் கீழ்ப்படிந்த வீட்டில் உட்கார்ந்த போது, ஒரு மனம் வந்த போது, ஓரிடத்தில் கூடின போது, அங்கே கர்த்தர் என்ன செய்றாரு? பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்து இந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. எவ்வளவு பேர் கைகளை உயர்த்தி சொல்ல போறீங்க? அவர் ஆமென் சொல்லுங்களேன். அப்ப ஒரு மனம் எங்க இருக்கிறதோ அங்க தேவ ஆவியானவர் காற்றை அனுப்புவார். புருஷ மனைவிக்குள்ள ஒரு மனம், அப்பா மகன் மகளுக்குள்ள ஒரு மனம், அம்மா மகனுக்குள்ள ஒரு மனம், விசுவாசிக்குள்ள ஒரு மனம். அப்ப உங்களுக்குள்ள ஆவி வரமாட்டேங்குதுன்னா நீங்க இன்னும் உங்க புருஷ மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னு அர்த்தம். ஐயா, நான் இன்னும் அந்த அபிஷேகம் பெறலையே, இன்னும் அந்த காற்றனை தொடலையே அப்படின்னா உங்களுக்குள்ளேயே பிரிவினை இருக்கிறதுனாலதான் இன்னும் அந்த ஆவியான உள்ள வராம இருக்கிறாரு.
நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் காற்றை போல அவங்க இறங்கி வருகிறார். என்ன வருகிறார்? சடுதியான முழக்கத்தை போல. அப்படின்னா என்ன அர்த்தம்? பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்து இருக்கிற வீடு முழுவதும் நிரப்பிட்டு. நல்லா கவனிங்க, என்ன நடக்குது? முழக்கம். ரெண்டாவது என்னாச்சுங்க? அவங்க உட்கார்ந்து இருக்கிற இடம் முழுவதும் நிரப்பி. ஆமென். அடுத்து மூன்றாவது, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு. நன்றாய் கவனிங்க. மூன்றாவது, அக்கினிமயமான நாவுகள், அங்க பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு என்ன ஆச்சுங்களா? காணப்பட்டு. மூன்றாவது. நான்காவது, அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்தது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது ஒவ்வொரு மேலும் அமருகிறார். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, ரட்சிக்கப்பட்டவர்கள், மனம் திரும்பினவர்கள், பிதா குமார பரிசுத்த ஆவி நாமத்தை மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எங்கே ஒரு மனதோடு ஒரு மனப்பாடோடு அமருகிறார்களோ, அது வீடா இருந்தாலும் சரி, ஒரு மனம் இருந்தால் ஆவியானவர் வந்து அங்கு அமருவார். ஆமென். ஹலோ, இவ்வளவுதான் சத்தமா? என்ன எப்படி முழக்க சத்தம்? உங்க சத்தம் எப்படி இருக்குது? உங்க சத்தம் எப்படிப்பா இருக்குது? வீட்டுல மட்டும் இடிக்கிற சத்தம் பேசுவீங்க, ஆனா ஆலயத்துக்கு வந்த மட்டும் இடிக்கிற சத்தம் வராது, முழக்கம் வராது, சத்தம் மட்டும்தான் வரும். இது ஆத்துமாவா? இன்னைக்கு சொல்லுங்க, இடி முழக்க சத்தத்தோட கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நன்றாய் கவனிங்க. பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, வெந்தைக்கு அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்து அவர்கள் எல்லோரும் என்ன ஆயிடுச்சுங்களா? பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெவ்வேறு பாஷைகளிலே அவர்கள் பேசத் தொடங்கினார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஆவியானவர் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே இறங்கி வரும்பொழுது அவர்கள் வெவ்வேறு பாஷையை அங்கே பேசத் தொடங்கினார்கள். அப்ப பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும் பொழுது அவர்கள் பாஷை மாறுது. விளங்குதா? உன் பாஷை ஏன் இன்னும் மாறாம இருக்குதுன்னா என்ன உள்ள வரல? இப்பவும் வார்த்தை வருது, அபிஷேகம் வரல, வார்த்தை வருது. கெட்ட வார்த்தை, அசுத்தமான வார்த்தை, தீமையான வார்த்தை, பிறரை குறித்ததான அசுத்தமான மொழிகள் உங்க வாயில வருவதனுடைய காரணம் தேவ ஆவியானவர் இறங்கி வந்தது. நாம் பார்க்கும் பொழுது எசேயா தீர்க்கதரிசியினுடைய நாவு, இந்த பைபிள் பழைய ஏற்பாட்டில் அந்த அக்கினி வந்த உடனே எசேயாவுடைய நாவை தொட்டது. ஏன் உங்க வாயில இவ்வளவு கோபம் வருது, திட்டுறீங்க தெரியுமா? என்ன அந்த நாவில் என்ன வரல? ஒத்துக்கிறியா? என் வாயில வந்துரும் பாரு, என் வாயில வந்துரும் பாரு, துப்பேன் சொல்ல. இப்போ சொல்றேன், பரிசுத்தாவிக்கு முன்பாக பலிபீடத்திலிருந்து சொல்றேன், நீ பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற அருமையான தேவ பிள்ளையே, நீ ஆலயத்தில் வரும்போது கையை தட்டுறதை பார்க்கல, உன் வீட்டில் உன் நாவில பிரிந்து கிடக்கிற அந்த நாவல தேவனுடைய வார்த்தை எல்லாமே அடுத்தவனை குறை சொல்லி கூட அந்த நாக்கு பேசுச்சுன்னா ஸ்தோத்திரம் உள்ள போகுது. நீ அடுத்தவனை குற்றப்படுத்தி குறை சொல்லி ஏளனம் பண்ணி இந்த நாட்களை நீ பேசிட்டு இருந்தீன்னா, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால ஹல்லேலூயா. நாக்குல பேசுறத இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணு. ஆண்டவரே, என் நாக்குல
தேவன் விரும்பாத, தேவன் வெறுக்கிற அசுத்தம். ஹலோ, என்ன பாக்குறீங்களா? அவர் உட்கார்ந்துருவாரு. மேல ஆவியான உட்கார்றாரான்னு பாருங்க. எங்க வீட்டுக்கு வந்தா மட்டும் என்ன ஆகுதுன்னே தெரியலங்க. இவளை பார்த்தா மட்டும் என்ன நடக்குதுன்னே தெரியலங்க. இந்த முகத்தை பார்த்தா மட்டும் எனக்கு என்னென்ன பண்ணுதுன்னு அப்படின்னா வேற ஏதோ இருக்குன்னு அர்த்தம். இது ஞானஸ்நானம் எடுத்த ஆவிதான், சபை பெந்தெக்கோஸ்தே சபைக்கு போற ஆவிதான். ஆனா அது முகத்தை பார்த்தா ஒண்ணு பண்ணுதுன்னா இந்த நாவு பிரியுது, இது பொரியுது. ஐயோ தங்கங்க, பேசுறது பார்க்கறத பாரு. எப்படி கடுகு தாளிக்கிற மாதிரி வாயில பேசுற வார்த்தை. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், தேவன் விடுதலை சும்மா தர மாட்டாரு. அவரை விளையாட்டு பொம்மையா நினைச்சிடாத. உன் சிலுவையை கண்டு, உன் சொரூபத்தை கண்டு, உன் புகைப்படத்தை கண்டு, உன் பணத்தை கண்டு மயங்கிறவர் அல்ல. அவர் உன்னுடைய வாழ்க்கை கண்டுதான் வருவார். உன் பாவத்தை கண்டு வருவார், உன்னுடைய கேரக்டரை கண்டு வருவார், உன்னுடைய எண்ணத்தை கண்டு வருவார், உன் இருதயத்தின் ஆழத்தை கண்டு வருவார். எல்லாமே பாஸ்டர் வேணா ஐயா 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 ஐயான்னு ஏமாத்தலாம். அந்த ஐயா வந்தா ஏமாத்த முடியாது. விளங்குதா? ஏன்டா பேய் என்னை விட்டு போக மாட்டேது? அது போறேன்னு தான் சொல்லுது, நீ விடாம உட்கார்ந்து இருக்கிற. பேய் பேசுறதால நீ பேசிட்டு உட்கார்ந்து இருக்கிற. கேட்டா ஆவியானவர் வரும்போது பலன் வருமா? அப்ப ஆவியான வராத போது என்ன வரும்? விளங்குதா? திருப்பி சொல்லு, பேசு, தமிழ்ல பேசு. தமிழ்ல தானே பேசுறேன். ஆவியானவர் வந்தா என்ன அடைவியா? பேசு. ஆவியானவர் வந்தா, ஆவியான வரலைன்னா என்ன அடைவியா? அப்ப என்னதான் நடக்குதுன்னு பாரு. வீட்டுல எப்ப பார்த்தாலும் வீட்டுல சண்டையே சண்டை வருங்கிற. அதுக்கு என்ன ஜெபம்? சண்டை மாறணும் ஆண்டவரே, மாறாதுங்கிற. நீ நாவை மாற்ற வரைக்கும் சண்டை நிக்காது. சேலஞ்ச் பண்ணி தரேன். உன் சண்டை நீக்கணும்னா இன்னைக்கு நீ அழுது பிரயோஜனம் இல்லை. கைய பிடிச்சா ஏய் நம்ம ரெண்டு சாரி கேட்டுக்கலாம். சாரி கேட்கிறவட்ட கேட்கல, இங்க கேட்ட என்ன பிரயோஜனம்? சிலதுக்கெல்லாம் வீட்டுல உட்கார்ந்துட்டு இருந்துட்டே இருக்கு, போகாதுங்க. என் போயும் தொலைய மாட்டேங்கிறான். நீ இருக்கிறீல, அதனாலதான் அவனும் இருக்கிறான். அல்லேலூயா. நீ திருந்து அவன் போக மாட்டான், தெளிவாயிருவான். ஃபர்ஸ்ட் அவன் மாறட்டும், அப்புறம் நான் மாறுறேன். அவன் மாறவே மாட்டான், நீ மாறுற வரைக்கும். ஒரு அல்லேலூயா சொல்ல. பைபிள் சொல்லுகிறது, ஓரிடத்தில் கூடின போது, அந்த பெந்தைக்கோஸ்தே நாள் என்று வந்த போது, நான் ஒன்னு சொல்லட்டுமா? பெந்தைக்கோஸ்தே என்றால் தேவ ஆவி இறங்கி வந்த நாள்ல. அம்மா, உனக்கு நல்ல நேரம் பிறந்திருச்சு தானே வந்திருக்கிற. இதுக்கு கையை காமிக்க வேண்டாம், நாளை காமிக்க வேண்டாம், அஷ்டமியை பார்க்க வேண்டாம், பௌர்ணமியை பார்க்க வேண்டாம், அஸ்ட்ராலஜி பார்க்க வேண்டாம், நியூமராலஜி பார்க்க வேண்டாம், எந்த ஆலஜி பார்க்க வேண்டாம். நீ வாழ்ந்து பாரு. அந்த நாள் வந்த போது சொல்லு ஆமென். ஒரு ஆமென் சொல்லு. ஒரு அறுவடை நாள் வந்த போது, என் சபைக்கு ஒரு அறுவடை நாள் வரும்போது, ஒரு ஹார்வெஸ்ட் டே, ஒரு ஹார்வெஸ்ட் டே, ஆமென் சொல்ல. ஒரு அறுவடை நாள் வந்த போது, பெந்தைக்கோஸ்தே என்ற அறுவடை நாள் வந்த போது, ஆமென் பலன்களை அனுபவிக்கிற நாள் வந்த போது, come on everybody சொல்லு வாயத்திற்கு. நல்ல விதைச்ச நல்ல 50வது நாள் அறுக்கலாம். கோதுமை விதைச்ச 50வது நாள் கோதுமை அறுக்கலாம். எங்க வீட்டுல மட்டும் ஏந்தா இப்படி இருக்குதோ? நீ விதைச்சத நீ 50வது நாள்ல அறுத்துத்தான் ஆகணும். மந்திரமே வைக்கிறான், வைப்பான், அப்பதான் நீ ஜெபிப்ப. சண்டைக்குனே வரான், வந்தாதான் நீ ஆவியில உட்காருவ. கோபமே வருது, அது மட்டும் மறக்குற ஜெபம் பண்ணுங்கயா. நிச்சயமா ஜெபம் வைக்க மாட்டேன், இன்னும் கோபப்படுங்கிற. பைபிள் சொல்லுகிறது, பெந்தைக்கோஸ்தே என்ற ஒரு நாள் வந்த போது, நான் ஒன்னு சொல்லட்டுமா? எனக்கு ஒரு நாள் வரும்னா அது ஹார்வெஸ்ட் டே, அது ஒரு அறுவடை நாள். நான் விதைத்தது ஆவியிலே விதைத்தால் ஆவியிலே அறுப்பே, ஆவியை விதைத்தால் ஆவியை அறுப்பே, மாம்சத்தை விதைத்தால் மாம்சத்தை அறுப்பே. என் பிள்ளைக்குள்ள ஆவியை விதைத்தால் என் பிள்ளைக்குள்ள இருந்து ஆவியை அறுப்பே. என் பிள்ளைக்குள்ள மாம்சத்தை விதைத்தால் மாம்சத்தை அறுப்பே. என் அன்பான கர்த்தருடைய பிள்ளை, நீ எதை விதைக்கிறியோ அல்லேலூயா அறுப்ப. விசுவாசத்தை விதைச்சிரு, 50வது நாள் அறுப்ப. பெந்தைக்கோஸ்தே 50வது நாள்
இன்னைக்கு சொல்றேன், கிருபையை விதைக்கிறேன், கிருபையை அறுப்பேன். அபிஷேகத்தை விதைத்த அபிஷேகத்தை அறுப்பேன். நன்மை விதைச்சா நன்மை அறுப்பேன். அறுவடை நாள் இது, பண்டிகை நாள். எல்லா பக்கம் நீ போய் ஏமே பெந்தெகோஸ்தே நாள் என்று சொல்வதனால் அல்ல, நீ துள்ளி துள்ளி தவள மாதிரி குதிப்பதனால் மாத்திரமல்ல. பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் ஓரிடமாய் கூடினார்கள். பெந்தெகோஸ்தே நாள் என்று வந்தபோது ஒரு மனமாய் கூடி இருந்தார்கள். புருஷன் கூட ஒரு மனமா இருக்கிறியா? அதுக்கு தான் வந்திருக்கிறேன். வந்ததுனால ஒரு மனம் ஆக முடியாது. நீ ஒரு மனமா நீ வா, அப்பா வருவார் அவரு. நீங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஐயா, எங்க வீட்டுல ஒரே பிரிவினின் ஆவி கிரியை செய்து, நல்ல கிரியை செய்யும், அப்பதான் நீ திருந்துவே. பைபிள் சொல்லுது, ஒரு மனமாய் கூடி வந்த போது. அப்ப கூடும் போது ஒரு மனம், இரு மனம் அல்ல, ஒரு மனம். ஒரே சரீரம் தான், ஆனா பிரிவினை. என் பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, காணிக்க போடுறதுக்கு கூட ஒரு மனத்தை கேட்கிறாரு. அவன் பேச மாட்டேங்கிறான், நானும் பேச மாட்டேன். அவன் பேச மாட்டேங்கிறான்னால சொல்ல, என்னையா விளங்குதா? விளங்கல. அவன் அப்படிதான் நடப்பான். அதனால நானும் அப்படி பேசுறது இல்லை. 1 மாசம் 2 மாசம் ஜோசிக்காரன் சொல்லியிருக்கான், அதனால 2 மாசம் நான் பேசுறது இல்லை. இப்ப நீ என்ன ஆவி வெற்றிருக்கிற? நீ அஸ்ட்ராலஜி பார்க்குறியா, நியூமராலஜி பார்க்குறியா, இல்லை பெயிண்டை பார்க்குறியா, கலர்ஸை பார்க்குறியா, நம்பரை பார்க்குறியா? 8 எனக்கு ஆகாது, 3 ஆகும். தெரியாமல் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க இது அந்த 3 ஆகும்ன்றாதீங்க. ஏம்மா யாரோ சொல்கிறாங்கன்னு சொல்லி நானும் சொல்லிட்டு இருக்கிறேன். 8 ஆகுமா ஆகாதுன்னு நான் சொல்கிறேன். நீங்க இது 8 ஆகாதோ, அப்போ என்னுடைய நம்பர் பிளேட்டை மாற்றிடலாமா? உன்னை மாற்று, பிளேட்டை மாற்றாத. அல்லேலூயா. வீட்டை பெயிண்டை மாற்ற வேண்டாம், உன்னை மாற்று. அந்த வீட்டுக்குள்ளே சவமே இருந்தாலும், டெட் பாடி இருந்தாலும், உன்னைக்குள்ள இருக்கிற ஆவி, எசேக்கியா தீர்க்கதரிசிக்குள்ள ஆவிதான் உயிரோட எழும்பிடும். சொல்ல ஐயா, வீட்டுக்குள்ள ஒரே பேய் போராட்டமா இருக்குது. பேய் இருக்கிற வீட்டுக்குள்ள, ஒரு சுடுகாட்டுக்குள்ள எசேக்கியா தீர்க்கதரிசி மேல ஒரு ஆவி வந்துச்சுன்னா, அது எலும்பு கூடு ஒரு சேனையா எழும்புச்சுன்னா, எனக்கு அடுத்தவனை பத்தி டோன்ட் கேர். பக்கத்து வீட்டுக்காரன் என்னமோ பண்ணிட்டே இருக்கிறான், பண்ணட்டுங்கிற. உனக்குள்ள இருக்கிற ஆவி இருக்குன்னு அவனுக்குள்ள இருக்கிற ஆவியெல்லாம் ஓடி போய், அது நானும் சர்ச்சுக்கு வரணுங்க, என்னை கூட்டிட்டு போவீங்களான்னு ஒருத்தன் சொல்லுவான். சொல்றானா? ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்கு. இந்த 2 வசனத்துக்கே இவ்வளவு நேரம் ஆகி போச்சு. இனி மித்த வசனத்தை 10 நிமிஷத்துல எப்படி பேச போறேன்னு தெரியல. 2 வசனத்துக்கு இவ்வளவு நேரம் ஆகி போச்சு ராஜா. உங்களெல்லாம் இடி முழக்க சத்தம் தான் வருது. பெந்தெகோஸ்தே சபையில் மட்டும் ரொம்ப கத்துறாங்க. அது ஏன் தான் தெரியல. ஏன்னா உள்ள இருக்கிறவர் சும்மா இருக்க மாட்டார், கத்த வைப்பார். உள்ள இருக்கிறார் சாதாரணமா இருக்க மாட்டார். ஒருத்தர் அபிஷேகம் கேட்டார், அந்நிய பாஷை கேட்டார். ஐயா, யாரும் இல்லாத நேரத்தை அந்நிய பாஷை கொடுங்கன்னு ஒரு பாஷை சொல்லிச்சோம். ஒரு விசுவாசி சோமனுச்சு. இப்போ பார்த்தார், இவர் நல்ல பெரிய ஒரு ஆஃபீஸர் பாருங்களேன். அப்போ இவர் என்னன்னா ஏர்போர்ட்டில் நிற்கிறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் நல்ல ஒரு பொசிஷன் இருக்கிறார். அப்போது ஏர்போர்ட்டில் நிற்கும் போது திடீர்னு இப்படியே ஸ்தோத்திரம் 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 பண்ணினாரு. டக 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 டகன்னு அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் முன்னாடி நிக்கிறேன். சோத்திரம் பண்ணிட்டு இருந்தாரு. இவர் யார் இல்லாத நேரத்தில் கேட்டாரா, இவருக்கு எப்போ அந்த இவருக்கு ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து இவருக்கு எல்லாருக்கும் முன்னாடி ஒரு ஹானர் பண்ணும். ஹானர் பண்றதுக்கு இப்பொழுது இவருடைய பேரை கூப்பிடுற நேரத்தை தட்டிட்டு கையை தட்டி அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சாரு. அத்தனை பேருக்கு முன்னாடி ஆபீசர் எல்லாம், சார் வணக்கம் சார், வணக்கம் சார், சல்யூட் சார், அட்டென்ஷன் அட்டென்ஷன். தனியா இருக்கும்போது அபிஷேகம் வரணும் கேட்காத. இல்ல பொதுவா இருக்கும்போது அபிஷேகத்துல அப்படி படே சுத்தி 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 4 சேரெல்லாம் உடைச்சு, கர்ச்சீப்பெல்லாம் தலையிலேருந்து போய், சாலெல்லாம் போய், எப்படி துதிச்சு பாரு. 4 பெட்ஷீட் எல்லாம் கிழிச்சு, அது மாதிரி தரியெல்லாம் கிழிச்சு போச்சு. பாவம் பாஸ்டர் பழைய பாய் வாங்கிச்சிருக்காரு, அதுவும் கிழிச்சு இவ்வளோ ஆராதனை. இந்த அபிஷேகம் அதே மாதிரி வீட்டில் கிழிச்சின்னா அது அபிஷேகம். உன் புருஷன் முன்னாடி நீ ஆராதிக்கும் போது இப்படி கிழிச்சின்னா அது அபிஷேகம். அது வீட்டுக்கார்ட்ட மட்டும் ஆவி வரமாட்டேங்குது. சர்ச்சுக்குள்ள மட்டும் எல்லாம் தறிய கிழிக்கிற மாதிரி தான் ஆவி. நீயா நானா, நானா நீயா. அது பாட்டுக்கு ஷால் ஒரு பக்கம் பறக்கும், ஒரு ஆள் துண்டு ஒரு பக்கம் பறக்கும், ஒரு ஆள் வேட்டியை கட்டி கையில் பிடிச்சிட்டு ஆராதிப்பாரு. அல்லேலூயா அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, சும்மா உட்கார்ந்துருக்காத. பெந்தெகோஸ்தே நாள் வந்த போது அந்த ஆவியானவர் வந்து என்ன செஞ்சாரா? 3ஆம் வசனம் பாருங்க.
அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. எங்க உங்க பைபிள் அப்படிதான் போட்டுக்க பிரதர், உங்க பைபிள் அப்படி இருக்கா இல்லையா? என் பைபிள் அப்படிதான் போட்டு வந்து என்ன செஞ்சதா? ஹலோ, இன்னைக்கு ஆவி வந்தா அமருதா ஓடுறீங்களா? கண்ட்ரோலே பண்ண முடிய மாட்டேங்குது அந்த ஆவிய. நல்லா கவனிங்க, பெந்தேகோஸ்தே நாள் ஆவி வரும் பொழுது நம்மை ஓட வைக்காது, வேலையில் அமர வைக்கும், ஊழியத்தில் அமர வைக்கும், தேசத்தில் அமர வைக்கும், நம் இருக்கிற வேலை ஸ்தலத்தில் அதை அமர வைக்கும், நமக்கு கிடைக்க வேண்டியது அதை அமர வைக்கும், நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை அமர வைக்கும். பெந்தேகோஸ்தே நாள் என்பது ஒரு நாள் மாத்திரமல்ல, ஒரு காற்று போய் அடிச்சு தூள் கலப்பி அது எப்படி அந்த காற்று வந்துச்சுன்னா, ஹலோ, ஒரு 2 பலூன் இருக்குது, ஒரு பலூனுக்குள்ள காத்து இருக்குது மகா, இன்னொரு பலூன்ல காத்தே இல்லை. நீங்க யாருன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. சரி, அந்த ஒரு பலூனுக்குள்ள இருக்கிற காத்து ஃபுல்லா ஊதி ஒரு ட்ரெயினை போட்டு கட்டி வச்சதுக்கு அப்புறம் இப்ப ஃபேன், இந்த நம்ம ஃபேன் மாதிரி சீலிங் ஃபேன், இந்த ஃபேன் என்ன பார்த்த டேபிள் ஃபேன் தானே, இந்த டேபிள் ஃபேன் போட்டோன்னா இந்த பலூன் ஒரு இடத்துல நிக்கணும்னு நினைக்கிறேன். அட சொல்ல, இது பலூன் போகுது போகுது, காற்று நிரப்பப்பட்ட பலூன் இப்படி எப்படி போகுதுங்க? காற்று எந்த பக்கமெல்லாம் அது ஸ்விங் ஆகுதோ அந்த பக்கமெல்லாம் சுழற்றி எடுக்குது. ஆனா ஒரு பலூன் அப்படியே கப்பு சுப்புன்னு படுத்து கிடக்குது. அதுக்குள்ள என்ன இல்லப்பா? அது உங்களை ஆட்டவா தெரியுது? பார்த்தா கப்பு சுப்புன்னு இருக்கிறீங்கன்னா. பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது ஒரு காற்று உள்ள வந்துச்சுன்னா அது என்ன சும்மா இருக்காது. கர்த்தருடைய ஆவியானவருடைய காற்று சும்மா இருக்காது. அது பலூனுக்குள்ள காற்றடைக்கப்பட்டது கட்டின மாதிரி அவர் என்னை கண்ட்ரோல் பண்ணிட்டாருன்னா அது என்ன உயிர உயிர மேல 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 உயிர 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 பெட்டிகள் 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 இவ்வளவுதான் சத்தமா இடி முழக்க சத்தத்தோடு கமான் எவரிபடி ஹalleluya. நல்லா ஸ்டைல கை தட்டாத, ஆராதிக்கிற உண்மையா ஆராதி, உன் கடமைக்கு கை தட்டாத. அப்பா அந்த நிரப்புங்க 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 ஆண்டவரே. அது எப்படி பண்ணுதா? இப்ப இந்த காற்று எங்க இருக்குது ராஜா? வெளியையும் சத்தமா சொல்லு, வெளியே என்ன செய்தா? பேசுறது கேக்குதா? பாக்ஸ திருப்பிட்டுமா உங்க பக்கமா? திருப்பிட்டுமா இல்லையா? பதில் சொல்லு, பாக்ஸ் அந்த பக்கம் திருப்பிடுவேன். கேட்கல தானே அர்த்தம்? திருப்பிட்டு காற்று வெளியே சொல்லுப்பா இருக்கு, உள்ள உள்ள இல்லையா? அதனால அந்த பலன் அப்படியே படுத்து கிடக்குது. நம்ம எப்படி இருக்குன்னு பாத்துக்க. ஆவியானவன் நிரப்புவார். இவன் என்ன பண்ணுவான்? சும்மா ஜங்கு ஜங்குன்னு குதிக்கிறா பாரு. வேடிக்கை பார்க்கிறவன் பலூன்ல காத்து இல்லைன்னு அர்த்தம். ஆனா நிரப்பப்பட்டவன் சும்மா இருக்க மாட்டான். கிருப 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 சோத்ர 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 சோத்ரம். அவன் ஆவின் நிரப்பப்பட்டவன் சும்மா இருக்கவே முடியாது. அவன் பஸ்ஸில் இருக்கிறானோ வீட்டில் இருக்கிறானோ எந்த இடத்துல இருந்தாலும் அவன் நிரப்பப்பட்டு இருக்கிறான்னா அந்த காற்று வீசும் இடமெல்லாம் அது பறக்கிறது மாதிரி மகனே உன் வாழ்க்கையில கர்த்தரை செய்ய போகிறார். இன்றைக்கு அந்த காற்று நிரப்பப்பட்ட இடத்துல கர்த்தருடைய உயிரே உயிரே உன் மேலே மேலே உன்னை உயர்த்தி 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 மனுஷன் தொட முடியாத இடத்துக்கு கொண்டு சேர்த்துருவார். எதற்கு ஆமென் சொல்லுங்க. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, அது வந்து என்ன செஞ்சிச்சா? இவ்வளவுதான் சத்தமா என்ன வந்துருச்சா? அமர்ந்தது. 4ஆம் வசனம், அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. எதனால் நிரப்பப்பட்டுருவாங்க? பரிசுத்த ஆவியினாலே. நல்லா கவனிங்க. அப்போ அந்த பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படும் வரைக்கும் அவர்கள் எதனால நிரப்பப்பட்டிருந்தாங்க? விளங்கலையா? ஆண்டவர் எந்த மனுஷன் மேல இறங்குவேன்னு சொன்னாரு? சத்தமா சொல்லுங்க. அப்ப பொய் மேல பரிசுத்த ஆவி வந்துட்டார்னா பொய் போனாயிரும். இச்சை மேல அக்கினி இறங்குச்சுன்னா இச்சை எரிஞ்சிரும். காமத்து மேல ஆவி இறங்கிச்சுன்னா காமம் எரிஞ்சிரும். விக்கிரக ஆராதனை மேல இறங்குச்சுன்னா விக்கிரக ஆராதனை எரிஞ்சிரும். பிரிவினை மேல அந்த ஆவி இறங்குச்சுன்னா அந்த பிரிவினை உடைஞ்சு ஒன்று சேர்ந்துடும். ஹalleluya. அப்ப பரிசுத்த ஆவியானவர் இறங்குறது
மாம்சமான யாவன் மேலும்னா இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே பொய் பேசுற என் மேல உம்முடைய ஆவி இறங்குச்சுன்னா நான் பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டுருவேன். நான் அசுத்த உதடு உள்ள நாவுடையவன், ஆமீன், அசுத்த உதடுகள் உள்ள மனிதர்கள் நடுவே நான் வாசம் பண்ணுகிறேன் சொன்ன உடனே தேவன் ஒரு தூதனை அனுப்பினார்னா நீங்க ரெடியா இருக்கீங்க? சிஸ்டர், முதல் முறை அந்த சபைக்குள்ள வந்திருக்கீங்க, ஏதோ ஒரு ஆராதனையில கூடணும்னு வந்திருக்கீங்களா, இல்லை இந்த ஆராதனையில் போகும்போது ஆவியான என்னோட பேசணும்னு வந்தீங்களா? எனக்கு தெரியாது. நீங்க வந்து நீ சொந்தக்காரன் பார்க்க வரல, ஆவியானவங்களை நிரப்புவதற்கு என்று அழைச்சிருக்கிறார். பெந்தெக்கோஸ்தே நாள் என்று பண்டிகை இன்னைக்கு எல்லாரும் செலிப்ரேட் பண்றாங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களோடு பேசுகிறேன். அந்த பரிசுத்த ஆவி என்ன செஞ்சிட்டா? 4ஆம் வசனம், ஆமென், அப்போஸ்தலர் 2:4, ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே அவர்கள் பேசத் தொடங்கினார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஐயா, பாஷை எல்லாருக்குமே கிடைக்குமான்னு கேட்டா, ஆவியானவர் யாருக்கு இது வரமாய் கொடுக்கிறாங்களோ அவங்க தான் இந்த பாஷையை பேசுவாங்க. பிரதர், நீங்க அந்நிய பாஷை பேசுறது வெக்கப்பட வேண்டாம். இந்த அந்நிய பாஷை பேசுறது கூச்சப்பட வேண்டாம். அந்நிய பாஷை வியாக்கியானம் இல்ல, பேசக்கூடாது சொல்லாதீங்க. ஹலோ ஹலோ ஹலோ, நீங்க நிறைய பேர் எடுத்துட்டு பேசுறது எதுமா? இந்த பவுல் தான் கர்த்தருடைய வார்த்தைய கொரிந்தி சபையில பேசியிருக்காரு. பாஷையை வியாக்கியானம் பண்ணா மட்டும்தான் பேசணும்னு. அதே அவர் சொல்ற அந்நிய பாஷை பேசுன்னு மக்களுக்கு ஒரே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஆனா அப்போஸ்தலர் நடபடிகள்ல ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறது, இது லூக்காவை கொண்டு ஆண்டவர் எழுதியிருக்காரு. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும் பொழுது அங்கே ஆண்டவர் சொல்ற நீ பேசுவான்னு பேசியிருக்கிறதா? நான் சொல்றேன், ஆமென், கொரிந்தி சபையினுடைய நிலை வேற. ஆனா மாரநாதா திருச்சபைக்கு சொல்றாரு, பரிசுத்த ஆவி வந்துட்டார்னா நீ பாஷை பேசுவ. கொரிந்து சபை பாவம் நிறைந்த சபையா இருந்ததுனாலதான் தலமும் முக்காட குறிச்சு சொல்லுவாரு, வேசித்தனத்தை பத்தி பேசுவாரு. அன்பில்லாத சபையினால அன்பை பத்தி பேசுவாரு. பாஷையை நம்பாத சபையினால பாஷையை பத்தி பேசுவாரு. அதே படிச்சவங்க உள்ள இருந்தால கொரிந்து சபைக்கு அதை பேசினாரு. அந்த கொரிந்து சபை தவிர பவுல் வேற எங்கேயுமே சொல்லல. நான் இன்னைக்கும் சொல்றேன், ஆண்டவர் அப்போஸ்தலர் நடபடிகள் எழுதி வச்சிருக்காருன்னா இது மாரநாத திருச்சபைக்கு ஆண்டவர் ஊழியத்தை துவங்கும் போது சபையினுடைய ஆரம்பமே பரிசுத்த ஆவியில தான் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த சபையினுடைய முடிவும் பரிசுத்த ஆவியானவர் தான் முடிப்பாரு. ஆமென். எதுவுமே சொல்ல போறீங்க, இது ஆரம்பிச்சது பரிசுத்த ஆவி. இந்த பரிசுத்த ஆவி தான் தடை செய்கிறவன் எடுத்துக்கொள்ளப்படாத ஒழிய, ஆமென், தடை செய்கிறவன் எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும் இந்த சபை நடந்துட்டே இருக்கும். அந்த தடை செய்கிற யார் தெரியுமா? அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா சொல்லுங்களா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு ஆமென் என்ன நடந்ததுங்களா? 4ஆம் வசனத்தின் முடிவில் என்ன பார்த்தோம்? தந்தல் வரத்தின்படி அவர்கள் பேச தொடங்கினார்கள். அது வரைக்கும் அவங்க பேச முடியல. அது வரைக்கும் அவர்கள் தங்கள் பாஷையை பேசினார்கள். ஆனா பரிசுத்த ஆவி வந்தோடனே பரலோக பாஷையை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சீஷர்கள் ஜெபத்தில் ஒருமனமாக இருந்தார்கள். வல்லமையான காற்று போன்ற சத்தம் அங்கு உண்டாயிற்று. அக்கினி நாவுகள் போல தோன்றின பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் இறங்கினார். அவர்கள் வேறு பாஷைகளில் பேச ஆரம்பித்தார்கள். இந்த பாஷையோட பிரசங்கம் பண்ணிட்டு அவர் பிரசங்கத்தை பண்ண ஆரம்பிச்சாரு பாருங்க. பேதுரு பயந்தவன், பேதுரு மறுதலித்தவன், பேதுரு ஆண்டவர் வேண்டான்னு சொல்லி, ஹலோ, மீன் பிடிக்க போனவன் மனுஷனை பிடிக்க போறேன்னு சொல்லி ஆண்டவர் அனுப்பிட்டு இவர் போயிட்டாரு. ஆனா 3 நாளுக்குள்ள இயேசுவை தெரியாதுன்னு சொல்லி இவன் தன்னைத்தானே குற்றவாளி ஆக்கி அவன் தன்னைத்தானே மறுதலித்ததினாலே அழுது கொண்டிருந்த போது அவன் மேல் ஒரு ஆவி இறங்கி வந்த போது எந்த யூதர்களை கண்டு பயந்தானோ அவர்கள் நடுவே பேச ஆரம்பித்து விட்டான். இன்னைக்கு ப்ராஃபஸியா சொல்லட்டுமா பிரதர்? இந்த வருஷத்துல, இந்த மாதத்துல, இந்த நாள் பெந்தெக்கோஸ்தே நாள் எழுதி வச்சுங்க. எந்த சபைக்குள்ள நீங்க பேச முடியாதபடி, எந்த ஊழியத்தை நீங்க பேச முடியாது, எந்த குடும்பத்தை நீங்க பேச முடியாதபடி வாய் கட்டப்பட்டுச்சோ, இன்னைக்கு பேதுருவை 3000 பேரை கர்த்தர் இந்த வாயினால் ரட்சிக்க முடியும்னா உங்க வாயினால் உங்க ஆபீஸ்ல இருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் ரட்சிப்பதற்கான பெற்றுக்கொள்ள அபிஷேகத்தை பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. 3000 பேர் ரட்சிக்கப்படுவதற்கு பரிசுத்த ஆவி இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. இயேசுவின் வாக்குத்தத்தம் தான் இது. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பைபிள் சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் என்ன செய்யுங்க? கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இது இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு சொன்ன கட்டளை. அருமையான தேவ பிள்ளையே, பெந்தெக்கோஸ்தே நாள் என்பது வல்லமை நாள். இந்த வசனத்தை நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4ஆம் வசனம், அதை நோட் பண்ணிக்கங்க. ஜெபத்தில் அவர்கள் ஒருமனமா இருந்தார்கள். பரிசுத்த ஆவியினுடைய இறங்குவதற்கு ஜெபத்தில் அவர்கள் ஒருமனப்பட்டிருந்தார்கள். பலவீனர்கள் வல்லமை அடைந்தார்கள். சாட்சியாக மாற்றப்பட்ட வாழ்க்கை. ஏனென்றால் பரிசுத்த ஆவியினிடத்தில் வரும்பொழுது என்ன அடைவீர்கள்? நீங்கள்
பலனடைவீர்கள் என்று ஆண்டவர் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவி உங்கள் இடத்துல வரும்போது பலனடைவீர்கள், நீங்கள் போய் ஆண்டவருக்கு முன்பாக சாட்சியா இருப்பீங்க என்று சொன்னார். அல்லேலூயா. அப்ப ஆவியில் நிறைந்தால் பரிசுத்தமா இருக்கலாம், ஆவியில் நிறைந்தால் சாட்சியா வாழலாம். இந்த பெந்தெக்கோஸ்தே நாள் என்பது சபை பிறந்த நாள். அல்லேலூயா. அதே அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் முதல் 47ஆம் வசனம் முடிய பாருங்க. அப்படி சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அப்பொழுது அவர்கள் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாக தெரிந்திருந்தார்கள். எல்லோருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலரினால் அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து இருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயங்களில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் சபை துவங்கப்பட்ட வருடம். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு நான் ஒன்றை சொல்லித் தருகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆகினால் தான் யோபேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே ஆமென் கர்த்தர் சொன்ன வார்த்தை, ஜெபிக்கும் சபை. இந்த சபை பிறந்த நாள். ஆமென். அப்போஸ்தலர் 2:41-47 வரைக்கும் வாசிச்சீங்க. இது ஏன் என்றால் அங்கே யோபேல் 2:28 பார்க்கும் பொழுது மாம்சமான யாவர் மேலே நாவி ஊற்றுவேன், அப்பொழுது மூப்பர்கள் என்ன செய்வார்கள்? சொப்பனத்தை காண்பார்கள். ஆமென். அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப வாலிபர்களை குறித்தும் சிறு பிள்ளைகளை குறித்தும் ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். ஆமென். அப்பொழுது உங்கள் குமாரனும் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனம் அடைவார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனம் காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரன் மேலும் என்னுடைய ஊழியக்காரன் மேலும் அந்நாட்களின் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார். ஹலோ, பரிசுத்த ஆவி இல்லாத சபையில பெந்தெக்கோஸ்தே சபை என்றால் என்ன அர்த்தம் என்றால் அங்கு தரிசனம் நிறைந்த சபை. பெந்தெக்கோஸ்தே சபை என்றால் தீர்க்க தரிசனம் கிடைக்கும் சபை. பெந்தெக்கோஸ்தே சபை என்றால் என்ன? ஆமென். வாலிபர்கள் என்ன செய்வார்களாம்? வாலிபர்கள் என்ன போட்டிருக்கு? ஆமென். மூப்பர்கள் என்ன செய்வாங்க? சொப்பனங்களை காண்பார்கள். வாலிபர்கள் தரிசனம் அடைவார்கள். ஹலோ, அப்படின்னா பெந்தெக்கோஸ்தே ஆவி இல்லாத மனிதனுக்கு தரிசனம் இல்ல. பெந்தெக்கோஸ்தே ஆவி இல்லாதவனுக்கு மூப்பனுக்கு சொப்பனம் இல்ல. உங்களுக்கு ட்ரீமே இருக்காதுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே அந்த ஆவி எனக்கு வேண்டும்? எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? அந்த பரிசுத்த ஆவி எனக்கு வேண்டும். தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள், ஐயா அந்த தீர்க்க தரிசனம் எனக்கு வேணும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஐயா அந்த சபையில எல்லாம் போனா எனக்கு அபிஷேகம் கிடைக்காதா? அபிஷேகம் எங்கே கிடைக்கும் என்று ஆண்டவர் எழுதியிருக்கிறார்னா, ஒரு மனமாய் ஓரிடத்துல எங்க கூடுகிறார்களோ கூடுகிற இடத்திலே இறங்குவேன் தான் சொன்னாரு. எல்லாமே பெந்தெக்கோஸ்தே என்கிற சபை தனியா குறிக்கப்படவே இல்லை. நாள் வந்த போது நான் நினைக்கிறேன் அந்த நல்ல நாள் எனக்கு இன்றைக்கு வந்ததுன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? உலகத்தனுக்கு நாள் பார்ப்பான், நேரம் பார்ப்பான், கிழமை பார்ப்பான், மாசத்தை பார்ப்பான், அந்த டேட்டை பார்ப்பான். எனக்கு அந்த சென்டிமெண்ட் எல்லாம் கிடையாது. பெந்தெக்கோஸ்தே ஒரு நாள் வரும் பொழுது ஆவியானவர் இறங்கி வருவார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரே ஒரு விளக்கத்தை மட்டும் கொடுத்து நான் முடிக்கிறேன். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் இந்த பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிற விதம் என்னவா இருந்தது ஐயா? அப்ப பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் இருந்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியை குறிப்பிட்ட மனிதர்கள் மேல் ஒரு வேலைக்காக அல்லது காலத்திற்காக தான் இறங்கினார். பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது ஒரு வேலைக்காக வருவாரு, இல்லைன்னா ஏதாவது வேலை செய்வதற்கு அல்லது என்ன செய்வாரு, ஒரு காலத்திற்கு இறங்கினார். என்ன செய்வாரு? அவர் ஒன்னா தீர்க்க தரிசனம் சொல்ல, இல்லைன்னா ராஜ்யத்தை நடத்த, யுத்தத்தில் வெற்றி பெற, தேவனுடைய பணியை செய்ய மனிதர்களுக்கு வல்லமை அளித்தார். பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் நிரந்தரமாக வாசம் பண்ணவில்லை. பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியை என்ன செய்யலையா? நிரந்தரமாய் தங்கல. ஏனென்றால் படைப்பில் பரிசுத்த ஆவி இருந்தார். அவர் எங்க இருந்தாரு? ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், தேவ ஆவியானவர் ஜனத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். உலகம் படைக்கப்படும் ஆரம்பத்திலேயே பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டாரா? செயல்பட்டார். ஜலத்தின் மேல் அசைவாடினார். நம்பர் 1. இரண்டாவது எங்க இருந்தாரு? பெசலெயேல் யாத்திராகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 1 முதல் 5. பெசலெயேல் நிரப்பிய ஆவி அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவாலய வேலை செய்ய ஞானம், புத்தி, திறமை ஆகியவற்றை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தார். தேவனுடைய ஊழியத்திற்கு திறமை தருபவர் யார்தான்? பரிசுத்த ஆவியானவர். நல்ல கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் பெசலெயேல் யாத்திராகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. மூன்றாவது யார் மேல இறங்கினார்?
முதலாவது ஜலத்தின் மேல் இறங்கினார், அடுத்தது பெசலியல் மேல் இறங்கினார், மூன்றாவது சிம்சோன் மேல் இறங்கினார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சிம்சோன் இயற்கைக்கு மீறிய பலம் பெற்றது பரிசுத்தாவின் வல்லமையினாலே, அவன் நிரப்பப்பட்டதினாலே. அவன் கர்த்தர் அவனை விட்டு போன உடனே அவன் மொட்டையடிக்கப்பட்டான். கர்த்தருடைய ஆவி இருக்கும்போது யாரும் அவனை தொட முடியல. நான்காவது யார் மேல் அந்த ஆவியானவர் இறங்கினாரு? 1 சாமுவேல் 10:10. 1 சாமுவேல் 10:10. சவுலின் வாழ்க்கையிலே பரிசுத்தாவின் இறங்கினார். ஐந்தாவது யார் மேல இறங்கினார்? தாவீதின் ஜெபத்தில் இறங்கினார். சங்கீதம் 51:11. உம்முடைய பரிசுத்தாவியனை விட்டு என்ன செஞ்சிடாதீங்க, எடுத்துக் கொள்ளாதீங்க. அப்படின்னா பரிசுத்தாவியனை பழைய ஏற்பாட்டில் ஆமீன் ஒரு சிலர் மேலதான், சிலர் பேர் மட்டும்தான் அதை பெற்றுக்கொண்டார்கள். குறிப்பிட்ட காலத்திற்கு வந்தார், குறிப்பிட்ட பணிக்காக அபிஷேகம் தந்தார். சில சமயம் அது விட்டு நீங்கினார். அப்படின்னு என்ன அர்த்தம்? கவனிங்க, முடிவுக்கு வந்துட்டோம். பழைய ஏற்பாட்டில் சவுலை விட்டு பரிசுத்தாவி நீங்கிட்டாரா இல்லையா? ஆனா ஆமாவே இல்லையா? சிம்சோனை விட்டு நீங்கினாரா இல்லையா? அவன் பாவம் செஞ்ச உடனே பரிசுத்தாவி அவனை விட்டு நீங்கிட்டாரு. சிம்சோனை விட்டு நீங்கினார். சவுல் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாம போனதுனால நீங்கிட்டாரா இல்லையா? தாவீது மேல் வந்தார். அதனால தாவீதுக்கு ஒரு பயம் இருந்தது. ஆண்டவர் எதை எடுத்தாலும் சரி பரிசுத்தாவி என்னை விட்டு என்ன செஞ்சிடாதீங்க, எடுத்து போடாதீங்கன்னு கேட்டான். புதிய ஏற்பாட்டில் என்ன நடந்தது? புதிய ஏற்பாட்டில் அதுதான் நம்ம பார்க்கிறோம். ஆமென். யோவான் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர் உங்களுடனே வாசமாயிருந்து உங்களுக்குள்ளே என்ன செய்வார்? உங்களுக்குள்ளே இருப்பார். பழைய ஏற்பாட்டிலிருந்து பெரிய மாற்றம். இப்பொழுது ஆவி மேல் மட்டுமல்ல, உள்ளே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் என்ன பண்ணாரு? பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷன் மேல இறங்குவாரு, போயிடுவாரு. ஆனா புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவின் மூலமா எனக்குள்ள, அதனால பாட்டு பாடுறோம். கவனிக்கிறீங்களா? 5 நிமிஷம் முடிக்கிறேன் ப்ளீஸ். இது ரொம்ப முக்கியமான செய்தி. எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் ஆவியானவர் பாட்டு பாடுறோம்ல. அப்ப பழைய ஏற்பாட்டுல உள்ளே அல்ல, வெளியே இறங்கினார், அவனை விட்டு போனார். ஆனா புதிய ஏற்பாட்டுல பரிசுத்தாவின் உள்ளே வந்து வாசம் பண்ணினார். ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் இது பழைய ஏற்பாட்டிலிருந்து பெரிய மாற்றம் தந்தது. பெந்தெக்கோஸ்தே நாள் வந்தபோது அந்த ஆவியானவர் என்ன செய்தாரு? 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரைக்கும் அந்த ஆவியானவர் சீஷர்கள் ஜெபத்திலே இருந்தார்கள். பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் இறங்கினார். அவர்கள் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள், வேறு பாஷையிலே பேசினார்கள். இது புதிய ஏற்பாட்டின் மிகப்பெரிய ஆவியின் அனுபவம். இதிலிருந்து சபை என்னாச்சுங்க, ஆரம்பமாயிடுச்சு. எல்லாருக்கும் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். என்ன கொடுத்தாரு? யோவேல் 2:28. அததான் அப்போஸ்தலர் 2:17 பார்க்கிறோம். யோவேல் 2:28 சொன்னதை அப்போஸ்தலர் நடபடிகள் 2:17 அதை நிறைவேறிற்று. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். யோவேல் 2:28 சொன்னதை அப்போஸ்தலர் 2:17 ஆண்டவர் என்ன செய்றாரு? 2:17 அதை நிறைவேற்றுகிறார். ஆகினால் தான் விசுவாசிகளின் தேவன் ஆலயம். என்ன செய்றாரு? 1 கொரிந்தியர் 3:16. நீங்களே தேவனுடைய ஆலயம், கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள் வாசமாயிருப்பதனால நம்ம யாருடைய ஆலயமா இருக்கிறோம்? தேவனுடைய ஆலயம். கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள் வாசமா இருக்கிறார். நீங்க இந்த ஆலயத்தை கெடுத்தால் தேவன் உங்களை கெடுப்பார்னு சொல்றார். ஆமென். இப்போது பரிசுத்த ஆவி யாருக்குள்ள வாசம் பண்ணுகிறாரு? அதனாலதான் நம்ம பாட்டு பாடுறோம். இதோ மனுஷருக்குள் மத்தியிலே வாசம் பண்ணும் தேவ ஆவியானவரின் பாட்டு பாட காரணம் என்ன? இப்ப யாருக்குள்ள இப்ப வாசமா இருக்கிறாரு? இவ்வளவு நாள் பரிசுத்தாவி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப புரியுதா? பழைய ஏற்பாட்டுல வந்து போவாரு, புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து மூலமா ரட்சிப்பு கிடைச்ச நமக்கு அந்த பரிசுத்தாவி என்ன வந்துட்டாரு? உள்ளே வாஞ்சியுள்ளவன் மேல் மாம்சமுள்ள யாவர் மேலும் என் ஆவி. அப்போ பழைய ஏற்பாட்டுல ஒரு நபர் மேல மட்டும் தான் வந்தார், புதிய ஏற்பாட்டுல யாவர் மேலும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அப்ப அந்த யாவர் மேலும் அந்த பரிசுத்தாவி உள்ள வந்துட்டார்னா, கலாத்தியர் 5:22 முதல் 28 வரைக்கும் 23 வரைக்கும், கலாத்தியர் 5:22 முதல் 23 என்னெல்லாம் அந்த பரிசுத்தாவி உள்ள வந்தா என்ன வந்திருக்கேன்? மாம்சத்தின் கிரியை என்ன, எதனால அந்த உள்ள கிரியை இருந்த காரணம் என்ன? பரிசுத்தாவி இல்லாததுனால மாம்சத்தின் கிரியை அவனுக்குள்ள இருந்து 17 கிரியை. இப்ப பரிசுத்தாவி உள்ள வந்தோடனே என்ன ஆச்சுங்க? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், மிச்சையடக்கம். புதிய ஏற்பாட்டில் ஆவி வல்லமையே அல்ல, பரிசுத்த வாழ்க்கையும் உருவாக்குகிறார். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் என்ன செய்யறார்? பரிசுத்தாவி உள்ள வந்தது மட்டும் இல்ல, எனக்குள்ள என்ன செஞ்சாரு? புதிய வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கையை உருவாக்கிறாரு. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வித்தியாசம் என்ன? பழைய ஏற்பாட்டில் சில பேர் மட்டும் அதை அனுபவித்தார்கள். புதிய ஏற்பாட்டில் எல்லா விசுவாசிகளுக்குள்ளும். பழைய ஏற்பாட்டில் குறிப்பிட்ட காலம் மட்டும் வந்தாரு, புதிய ஏற்பாட்டில் நிரந்தரமாய் தங்கிட்டாரு. பரிசுத்தாவி எங்குள்ள நிரந்தரமா இருக்கிறான் நம்புறவங்க மட்டும் கையில வருத்தி அல்லேலூயா. அவன் பழைய ஏற்பாட்டிலே வெளியே இறங்கினார், புதிய ஏற்பாட்டிலே என் உள்ளத்திலே இறங்கினார். பழைய ஏற்பாட்டிலே ராஜாக்கள் தீர்க்கதரிசிகள் மேல் இறங்கினார், புதிய ஏற்பாட்டில் எல்லா தேவ பிள்ளைகள் மேல் இறங்கினார். கைகளை தட்டி
பழைய ஏற்பாட்டுல அவர் பரிசுத்தாவி வருவாரு, அவன் சரியில்லைன்னா அவன் கீழ்ப்படியாம போயிட்டான், விட்டு நீங்கிடுவார். புதிய ஏற்பாட்டுல அவர் என்னை என்றென்றும் உடன் இருந்து என்னை நடத்துகிறார். ஹல்லேலூயா. நன்றாய் கவனிங்க. அப்ப அந்த பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டு வித்தியாசத்தை பார்த்துட்டீங்க. அப்ப புதிய ஏற்பாட்டுல இருக்கிறது அந்த பரிசுத்தாவி என்ன செய்வாரா, சும்மா இருக்க மாட்டாரு. அவர் நமக்குள்ளே அவர் அபிஷேகத்தை தருகிற மாத்திரமல்ல, ரட்சிக்கப்படும் பொழுது அவர் பரிசுத்த வாழ்க்கை தரார் உள்ள இருந்து. ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவது ஆவியின் கனியை தருகிறார். மூன்றாவது தேவனோடு நடக்கும் வாழ்க்கையை தருகிறார். ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? பரிசுத்தாவி உள்ள இருந்தா எதுக்காக அந்த பரிசுத்தாவி தெரியுமா? யார் கேட்டாலும் சொல்லுங்க, பாவ உணர்வு அடைவான். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் அவன் பாவம் செஞ்ச விட்டுட்டு போயிடுவாரு, புதிய ஏற்பாட்டில் அவனை உணர்த்திட்டே இருப்பாரு. இது பாவம், இது பரிசுத்தம். யோவான் 16:8 அவர் வந்து பாவத்தை குறித்தும் உலகத்தை குறித்தும் என்ன செய்வாரா, கண்டித்து உணர்த்தி கொண்டே இருப்பார். ஜெபிக்க விருப்பம் தெரிவிப்பார். என்ன செய்வாரு? ரோமர் 8:26 ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களை என்ன செய்வாரு, உதவி செய்வார். யோவான் 14:26 அவர் உங்களுக்கு எல்லாம் அந்த பரிசுத்தாவி என்ன செய்வாரு, போதித்து நடத்துவார். அல்லேலூயா. பரிசுத்தாவி உள்ள வந்துருச்சுன்னா வாழ்க்கையில மாற்றம் வரும். என்ன மாற்றம் வரையா? கோபம் குறையும், அன்பு அதிகரிக்கும். அதுதான் அடையாளம். பரிசுத்தமாக வாழ ஆசை வரும், மன்னிக்கும் மனம் உருவாகும், இயேசுவை உயர்த்தும் மனமாய் மாறும், சாட்சியாக நிற்க வைக்கும். அந்நிய பாஷை பேசுவது மாத்திரமல்ல, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்கள் பரிசுத்தாவி உள்ள வரும்போது வெளிப்பிரகாரமான மாற்றம் அல்ல, அந்தரங்கத்தில் வருகிற மாற்றம். அப்படியே எழுமி நிற்போம், கண்களை அடைப்போம். ஹல்லேலூயா. ஐயா, நீங்க கேட்பீங்க, இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வெறும் பாவ உணர்ச்சி தருகிறவர் மாத்திரமா? அவர் பாவ உணர்வு அடைய செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் வந்த பிறகு இந்த கடைசி நாட்களிலே உண்மையா சொல்றேன், அக்கினினால் இறங்கின அந்த அபிஷேகம். எத்தனை பேர் சொல்றீங்க, ஐயா அந்த பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி இதை நானும் பெற்றுக்கொள்வேன் என்று எத்தனை பேர் நம்புறீங்க? பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் பாவம் செய்யாமல் உங்களை பாதுகாக்கும். பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வந்தால் நீங்கள் தூய்மையாய் வாழ முடியும். எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே அந்த ஆவி எனக்குள்ள வேண்டும். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. வாய்களை திறந்து ஆமென். பெந்தேகோஸ்தே நாளில் இறங்கின அந்த அக்கினி அபிஷேகம், அந்த அபிஷேகத்தின் வல்லமை இப்பொழுது என் மேல் வேண்டும் என்று சொல்லி எல்லா வாய்களை திறந்து ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஆமென், ஆமென், ஆமென். தேவ வல்லமை. ஆமென், 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 ஆமென். பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே. கைகளை தட்டி, பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. கைகளை தட்டி, மேலான வல்லமை, மேலான தரிசனம், கண்களை மூடி, வரங்களை தாருமே. என்னை நீரப்புமே, என்னை நீரப்புமே, என்னை நீரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. கைகளை தட்டி, என்னை நீரப்புமே, என்னை நீரப்பும். வல்லமை, வல்லமை, வல்லமை. அபிஷேகத்தை பெற்றுக்கொள், அபிஷேகம் பெற்றுக்கொள். பெறாத அந்நிய பாஷை பெறாதவங்க மேல, அந்நிய பாஷை பெற்றவங்க புதிய பாஷை. கண்களை மூடி, கைகளை தட்டு பெற்றுக்கொள். நல்ல கைகளை, நல்ல ஆவியில் இருந்து கைகளை தட்டி ஆராதி. கனியுள்ள வாழ்க்கை, கனியுள்ள வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை, அற்புதத்தின் வாழ்க்கை. பெற்றுக்கொள் தம்பி, உன்னால் அந்த அக்கினி இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இழந்து போன அபிஷேகத்தை இழந்து போனவர்களுக்கு நான் ஒன்றை சொல்லுகிறேன். ஒருவேளை இந்த அபிஷேகம் உங்களை விட்டு போயிருச்சுன்னா அதுக்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர் அல்ல, நீங்க அந்த வசனத்தின்படி நடக்காததுதான் காரணம். இன்னைக்கு சொல்லுங்க, இன்னைக்கு இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக நான் ஜெபிச்சிருக்கேன். இனி இந்த ஆவியினால் என்னை நிரப்பி அனுப்புங்கன்னு சொல்லுங்க. கர்த்ததாமே இந்த வார்த்தையின் மூலமாய் அவருடைய வருகை மட்டும் இந்த ஆவியில உங்களை நிரப்பி வழி நடத்துவாராக. காட் பிளஸ் யூ. ஜெபம் செய்வோம். ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்டதான மத்திய வேலைக்கு ஜெபிக்கிறப்பா, கேட்ட வார்த்தையின்படியே
ஹalleluya பெந்தெக்கோஸ்தே நாள் வரும் பொழுது ஹalleluya எல்லாரும் கூடியிருந்த இடங்களில் ஒரு மனமாய் கூடியிருந்த இடத்தில் பரிசுத்த ஆவியானவர் வந்தது போல இந்த பகல் எங்கள் மத்தியில் நீர் வருகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பினதற்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். பற்பல பாஷைகளை பேச தொடங்கினார்கள் என்று நாங்கள் வசனத்தில் வாசிக்கிறோம் ஏசப்பா. அதே போல ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே உம்முடைய அந்நிய பாஷைகள் பேசட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவி இருக்கும் பொழுது மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கக்கூடிய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் கர்த்தர் இந்த பகலில் கர்த்தர் கொடுங்கப்பா. ஹalleluya. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொன்ன கர்த்தர் ஹalleluya ஒவ்வொரு பிள்ளைகளும் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இந்த பகல் ஊற்றுங்க ஆண்டவரே. எல்லா மாம்சீக கிரியைகள் இந்த பகல் அழிக்கப்படட்டும். ஹalleluya பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது பிள்ளைகளுக்குள் கர்த்தாவே ஹalleluya ஆவியின் கனிகள் வெளிப்படட்டும். ஹalleluya ஆவியின் கனி ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹalleluya எல்லா பலவீனங்கள் நீங்கக்கூடிய பலனை ஹalleluya பிள்ளைகளுக்குள் கர்த்தர் இந்த பகல் கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஹalleluya ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பலப்படுத்துகிற ஆவியானவர் இந்த பகல் ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே. ஹalleluya ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த பகல் பரிசுத்த ஆவியானவர் மகிமை ஹalleluya ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பட்டும். இந்த பெந்தெக்கோஸ்தே அனுபவம் ஹalleluya ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள இந்த பகலில் கர்த்தாவே இறங்கட்டும் ஆண்டவரே. ஹalleluya யாரும் இந்த இடத்தை விட்டு வெறுமையாய் திரும்ப கூடாது. அபிஷேகத்தை பெற்றவர்களாக, விடுதலை பெற்றவர்களாக, பலனை அடைந்தவர்களாக இந்த இடத்தை விட்டு திரும்ப கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் வரை ஆண்டவரே ஆசீர்வதியும். உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஜெபத்தை கேட்டதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. Hallelujah. God bless you all. Praise the Lord.